யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரம் தொடர்ந்தேர்ச்சியாக ஆண்டவருடைய சத்திய வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். அதில் 16ஆம் வசனத்தை நாம் தொடர்ந்தேர்ச்சியாக கவனித்துக் கொண்டிருக்கிறோம். இவ்விதமாக வேதம் நமக்கு போதிக்கிறது, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம கவனிக்கிறோம். ஆக அந்த பிற்பகுதியை தான் நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். நீதிமான் செய்யக்கூடிய ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலனுக்கு ஏதுவாக இருக்கிறது. த ப்ரேயர் ஆஃப் தி ரைச்சியஸ் மேன் மேக்ஸ் ட்ரெமெண்டஸ் பவர் அவைலபிள் என்று வேதம் சொல்லுகிறத நம்ம கவனிக்கிறோம். ஆகினால யார் நீதிமான் என்பது மிகவும் அவசியமான ஒரு கேள்வி. வேதம் சொல்லுகிறது, ஒன் ஹூ இஸ் ரைட்லி ரிலேட்டட் வித் காட், தேவனோடு சரியான ஒரு உறவில் இருக்கக்கூடியவன் தான் நீதிமான். ஆக அந்த நீதிமான் சரியான உறவில் இருக்கிறபடினாலே தேவனோடு இருக்கக்கூடிய உறவாடலும் பாருங்கள் உரையாடலும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை நாம் கவனிக்கிறோம். சவால் இல்லாமல் இல்லை. ஏனென்றால் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் எப்படி இருக்கிறது? அநேகமாக இருக்கிறது. அவைகளின் மத்தியில் அவன் பண்ணக்கூடிய விண்ணப்பம், உறவை நிமித்தமாக செய்யக்கூடிய ஒரு விண்ணப்பமானது மிகுந்த பலனுக்கு எதுவாக இருக்கிறது என்பதை நம்ம கவனிக்கிறோம். ஆகினால தான் பாருங்கள் நீதியின் பாதையில் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். சங்கீதம் 23 நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். அங்கு அற்புதமான ஒரு கோர்வை இருக்கிறது. 1ஆம் வசனத்தில் தேவனோடு நமக்கு இருக்கக்கூடிய உறவு, 2ஆம் வசனத்தில் விளைவு பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த உறவின் நிமித்தமாக ஒரு மிகப்பெரிய இளைப்பாறுதல். ஆங்கிலத்தில் கோர்வை சிறப்பாக இருக்கிறது. we have a relationship with God, as a result we rest in God. இல்லையா, தேவனுடைய இளைப்பாறுதல் இருக்கிறது. அதனுடைய விளைவு தான் he restores our soul. நம்முடைய ஆத்மாவை அவர் என்ன செய்கிறார்? தேற்றுகிறார், உயிர்ப்பிக்கிறார் என்று இருக்கிறது. அதனுடைய விளைவு தான் அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்மை நீதியின் பாதையில் என்ன செய்கிறார்? நடத்துகிறார். 3ஆம் வசனத்தை தான் நாம் குறிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறோம். அவர் என் ஆத்மாவை என்ன செய்கிறார்? தேற்றுகிறார். ஆத்மா தேற்றப்படுவது அல்லது ரெஸ்டோரிங் ஆஃப் அவர் சோல் எவ்வளோ முக்கியம் என்று கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், இன்னொரு வசனம் எல்லாருக்கும் அறிமுகமான தேவனுடைய வார்த்தை, பெரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி உனக்காக என்ன செய்கிறேன்? வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ ஆத்மா வாழ்வது என்று சொல்லும் பொழுது மறுபடியும் ஆத்மாவில் 3 பகுதிகள் நாம் கவனிக்கிறோம். ஒன்று நம்முடைய சிந்தை இருக்கிறது, நம்முடைய உணர்வு இருக்கிறது, நம்முடைய உணர்ச்சிகள் இருக்கிறது. 3மே ஆத்மாவில் ஒரு பங்காக இருக்கிறது. ஆகையினால இதெல்லாம் வேத அடிப்படையில் வரக்கூடிய அற்புதமான தொகுப்பு. அப்போ பாருங்கள், மைண்ட், வில் அண்ட் இமோஷன் என்று சொல்வார். நம்முடைய சிந்தை இருக்கிறது, நம்முடைய உணர்வு இருக்கிறது, பிற்பாடு நம்முடைய உணர்ச்சிகள் அங்கு தான் இருக்கிறது, தீர்மானிக்கக்கூடிய திறன் அதுவும் அங்கு தான் இருக்கிறது என்பதை நம்ம கவனிக்கிறோம். அப்போ இந்த 3ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கடந்த வாரத்தில் சொன்னதை நினைப்பூட்ட வேண்டும் என்று சொன்னால், ஒரு கோணத்தில் எளிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கிறோம். ஆவியில் தான் பாருங்கள் நமக்கு உண்டான வெளிப்பாடு. மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பிதாவே இதை உனக்கு என்ன செய்திருக்கிறார்? வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்கிறார் அல்லவா? அந்த வெளிச்சம் அங்கே தான் உண்டாகிறது. விளைவு என்னவென்றால் நம்முடைய மனம் அதற்கு ஏற்றாற் போல் என்ன செய்ய வேண்டும்? புதிதாக்கப்பட வேண்டும். அப்போ நம்முடைய சிந்தையில் மாற்றம் வரணும். நம்முடைய உணர்ச்சி, உணர்வு, என்னுடைய விளைவு தான் சரீரத்தில் அதனுடைய செயலாக்கம் இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். ரொம்ப எளிமையான உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்பொழுது நாம் எழுப்பி நிற்போம் அப்படின்னு உதாரணப்படுத்துவோம் என்று சொன்னால், இப்போ நீங்கள் சொன்ன மாத்திரத்தில் நம்ம கேட்குறோம், கேட்ட மாத்திரத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை புரிந்து கொள்கிறோம். புரிந்து கொண்ட மாத்திரத்தில் நாம் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்கிறோம்? எழும்பி நிற்கிறோம். இப்போ என்ன சொல்கிறோன்னு புரியல, கேட்கல, அது சொன்னதும் நமக்கு புரியல அப்படின்னு சொன்னோம்னா நம்ம எங்கே தான் உட்காந்துருப்போம்? இருக்கிற இடத்துல தான் இருப்போம். இது எவ்வளவு எளிமையாக இருக்கிறதோ அதுபோல் ஆவியில் ஆண்டவர் நமக்கு அற்புதமான சத்தியங்களையும் வெளிப்பாட்டையும் கொடுக்குறார். அது நம்முடைய மனம் என்ன செய்ய வேண்டும்? புதிதாக்கப்பட வேண்டும். அதான் ரெஸ்டோரிங் ஆஃப் அவர் சோல். ஏன் மனம் புதிதாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், மறுபடியும் பாவத்தின் விளைவு என்னவென்று கேட்டால், தேவன் கொடுத்தவையெல்லாம் இருக்கிறது, ஆனால் இருக்க வேண்டிய விதமாக என்ன செய்யலை? இருக்கல. உணர்ச்சி இருக்கிறது, ஆனால் அது வேலை செய்ய வேண்டிய விதமாக செய்யலை. உணர்வு இருக்கிறது, ஆனால் பாவத்தின் விளைவு அவருடைய இருதயம் இருளடைந்தது என்ன இருக்கிறது அல்லவா? அப்புறம் தீர்மானம் இருக்கிறது. தீர்மானம்னா மறுபடியும் ரோமர் 7 எங்கே சுற்றி வந்தாலும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரோமர் 7 சொல்லி தான் ஆகணும். நன்மை செய்ய எனக்கு விருப்பம் இருக்கிறது. தீர்மானம் நல்லது செய்யணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் செய்ய முடியல. அப்போது எல்லாமே இருக்கிறது. உணர்வு இருக்கிறது, உணர்ச்சி இருக்கிறது, தீர்மானிக்கக்கூடிய திறன் இருக்கிறது, ஆனால் ஒன்றும் இருக்க வேண்டிய விதமாக என்ன செய்யலை? இல்லை. ஆகையினால ரட்சிப்புக்குள்ளே நம்ம வரும் பொழுது இந்த ஆத்மாவை கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் பாருங்கள் உயிர்ப்பிக்கிறார் என்று சொல்வதை காட்டிலும் he restores, முன்னிலைமைக்கு நேராக என்ன செய்கிறார்? கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறார். இது ஒரு நாளில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. அது ஒவ்வொரு நாளும்
நடக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதனால தான் கிறிஸ்டியன் மெச்சூரிட்டி என்று சொல்லும் பொழுது பாருங்கள், the more you become sensitive to God, the less you will become sensitive to sin என்று சொல்லலாம். அதாவது தேவனுடைய விஷயங்களுக்கு நீங்கள் அதிக கூர்மை உள்ளவர்களாக மாறும் பொழுது தான் இந்த பாவத்துக்கு உண்டான கூர்மை என்ன செஞ்சிடும், குறைந்து கொண்டே போகிறத நம்ம கவனிக்கிறோம். ஆகினால இது எப்படி நடைபெறுகிறது என்று கேட்டால் ஒரே நாளில் நடைபெறக்கூடிய விஷயம் அல்ல. மறுபடியும் சொல்லுங்கள், ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் நடைபெற வேண்டும். ஆகினால இதுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணலை, இதுக்கு நம்ம கவனம் கொடுக்கல என்று சொன்னால் அதாவது தானாக அது மாற்றங்கள் எல்லாம் என்ன செய்யாது, வரவே வராது. இதை இன்னொரு கோணத்தில் எதுமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் அதை பாதுகாக்கவும் அவனை வைத்தாருன்னு இருக்கிறது அல்லவா. பாருங்கள், நம்முடைய இருதயம்தான் நிலம். புதிய உடன்படிக்கையில் வரும்பொழுது ஓமையை நாம் உதாரணப்படுத்துவோம் என்று சொன்னால் இருதயம்தான் நிலம். அந்த நிலத்தை பண்படுத்தவும் செய்யணும், பாதுகாக்கவும் செய்யணும். ஏன்னா பாவ உலகத்தில் இருக்கிறதுனால மழை ஒன்று பேஞ்சிச்சு பெய்யணும், அதுக்காக ஜெபம் பண்ணணும். பேஞ்ச மாத்திரத்தில் வெறும் பயிர் வகைகள் தான் வளரும் என்று சொல்ல முடியாது, களைகளும் என்ன செய்யும், வளரக்கூடியதாக இருக்கிறது. அப்புறம் பயிர் வகைகளை விதைத்திருக்கிறோம், அதை பாதுகாக்கலை அப்படின்னு சொன்னோம்னா அதுவும் விளைச்சல் என்ன செய்யாது, வருவதற்கு என்ன இல்லை, வாய்ப்பு இல்லாமல் போயிடும். இதெல்லாம் நில ரீதியாக எவ்வளோ உண்மையாக இருக்கிறதோ நம்முடைய ஆத்மாவும் அப்படிப்பட்ட பண்படுத்தப்பட்ட ஒரு நிலம். அதனால் உங்கள் தரிசு நிலங்களை பண்படுத்துங்கள் என்று இது தேவனை தேடும் காலமாக இருக்கிறது என்று பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனமாக இருக்கிறது. அப்போ தரிசு நிலங்கள்லாம் எதை சொல்லிட்டு இருக்கிறாரு இல்லையா, நம்முடைய இருதயத்தை என்ன செய்ய வேண்டும், பண்படுத்த வேண்டும். இது தேவனை தேடக்கூடிய காலம். தேவனை தேடும் பொழுது தான் முன்மாரியையும் பின்மாரியையும் அவர் என்ன செய்கிறார், பெய்ய பண்ணக்கூடிய தேவனாக இருக்கிறார் என்பதை வேதம் நமக்கு போதிக்கிறோம். அப்போ கடந்த வாரத்தில் நம்ம கற்றுக்கொண்டதை நினைப்பூட்ட வேண்டும் என்று சொன்னால் பாருங்கள், இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்குள்ளே தான் ஆண்டவர் கொண்டு வரார். ஆகினால எபேசியர் 4:23, 24 ஆகிய வசனங்களை நாம் நினைப்பூட்டுவது நல்லது. அங்கே உங்களுடைய மனதின் ஆவியில் மாற்றம் உண்டாக வேண்டும் என்று ஒரு வசனத்தை நாம் கவனித்தோம் இல்லையா. எபேசியர் 4வது அதிகாரம் 23ஆம் வசனத்தை நினைப்பூட்ட வேண்டும் என்று சொன்னால் உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி என்று சொல்லும் பொழுது இந்த பீயிங் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன் த ஸ்பிரிட் ஆஃப் யுவர் மைண்ட், அதை நம்ம விளக்கம் பார்த்தோம். என்னவென்று கேட்டால் பாருங்கள், நம்முடைய எண்ணங்கள் இருக்கிறது, ஆண்டவர் அந்த எண்ணத்தின் ஊற்றிலேயே என்ன செய்கிறார், மாற்றங்களை கொண்டு வருகிறார். ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா. இப்போ நம்ம வீட்டில் பைப் இருக்கிறது, தண்ணி உள்ள பைப் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு பைப்பாக சரி பண்ண முடியாது. அந்த பைப்பில் வரக்கூடிய தண்ணி எங்கேருந்து வருகிறது இல்லையா, டேம்லேருந்து வருகிறது என்று சொன்னால் இல்லையா, அங்கே சரி பண்ணால் தான் இங்கே வர்ற தண்ணி என்ன செய்யும், சரியாகுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுபோல் எண்ணங்களை மாற்றுவதற்காக முயற்சி செய்வது ஒரு வகையில் புரிந்து கொள்கிறோம். ஆனால் எண்ணங்களின் ஊற்றை சரி பண்ணாதபடிக்கு வெறும் பாருங்கள் அதனுடைய விளைவை மாத்திரம் நாம் கவனித்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் பெரிய மாற்றங்கள் என்ன செய்யாது, வரக்கூடிய வாய்ப்பு இல்லைங்கிறத நம்ம கவனிக்கிறோம். அப்போ அந்த உள்ளத்தின் ஆழத்தில் எப்படி நம்ம மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று கேட்டால் பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த மாற்றத்தை நமக்குள் என்ன செய்கிறார், ஏற்படுத்துகிறார். அதனால தீத்து புஸ்தகம் 3:5 நம்ம கவனிச்சோம் அல்லவா, மறுஜன்ம மொழிக்கினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய புதிதாக்குதலினாலும் என்ன இருக்கிறோம். அதாவது ஆங்கிலத்தில் விதம் ஒருவர் சொல்லுகிறார் என்று கேட்டால், அண்டர் தி கண்ட்ரோலிங் பவர் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் ஹி டைவர்ட்ஸ் தி மைண்ட் அண்ட் எனர்ஜிஸ் காட்வர்ட் அப்படின்னு சொல்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் வைத்த அற்புதமான கிருபையின் விளைவு நம்முடைய எண்ணங்களின் ஊற்றை தெய்வத்துக்கு நேராக என்ன செய்கிறார், திருப்பக்கூடியவராக இருக்கிறார். அதை இன்னும் எளிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இப்போ சட்டசபை இருக்கிறோம் இல்லையா, அதில் கவன ஈர்ப்பு தீர்மானம்னு வச்சுருப்பாங்க. என்ன ஈர்ப்பு தீர்மானம், கவன ஈர்ப்பு. ஏன் கவனத்தை ஈர்க்கணும் என்று சொன்னால் ஒருவர் அங்கே வீடியோ பார்த்துட்டு இருப்பார், இன்னொருவர் இதெல்லாம் நம்ம ஊரில் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. எங்கெங்கேயோ ஆளுக்கு ஒரு பக்கம் சத்தம் போட்டிருப்பாங்க. ஆகினால இப்போ ஒரு ஒழுக்கத்துக்குள்ளே கொண்டு வரணும் ஆர்டர் அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் என்ன செய்கிறாங்க, கவனத்தை கொண்டு வர்றாங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை என்ன செய்ய வேண்டும், பேச வேண்டும். அதற்கு ஒரு தீர்மானம் என்ன செய்யப்படுகிறது, ஏற்படுத்தப்படுகிறது. அதுபோல் நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய கவனங்களை ஈர்த்து இல்லையா குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்கு நேராக கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், நாமே அதை செய்ய முடியும் என்று சொன்னால் அப்போ தேவனுடைய உதவி நமக்கு தேவையில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிற என்னால் அன்றி உங்களால் ஒன்று செய்யவும் முடியாதுன்னு சொல்கிறார். அப்போ தேவன் நமக்கு உதவி செய்கிறார். அவர் நமக்கு உதவி செய்யும் பொழுது நாம் எவ்விதம் ஒத்துழைக்க வேண்டும் என்பது தான் இன்னொரு அடுத்த கட்டமான ஒரு முக்கியமான விஷயம். அவர் வில்லிங் ரெஸ்பான்ஸ் இல்லையா அந்த பார்ட் ஆஃப் த பிலீவர். இப்போ ஆண்டவர் நமக்குள்ள எண்ணங்களை கொடுக்குறாரு. அந்த எண்ணங்கள் ஆண்டவர் கொடுக்கும் பொழுது நாம் எந்த அளவுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்பது நம்முடைய பட்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உத்தரவாதம். இப்போ இது ரெண்டையுமே நம்ம வழங்கி கொள்ள வேண்டும். வாட் காட் கேன் டூ ஒன்லி ஹீ கேன் டூ.
அவர் என்ன செய்கிறாரோ அவர் யார் மாத்திரம்தான் செய்ய முடியும், அவர் மாத்திரம்தான் செய்ய முடியும். நான் என்ன செய்யணுமோ அதை நான் தான் செய்யணும், அதுக்கு அவர் தான் எனக்கு உதவி செய்கிறார். நான் சொல்வதை விளங்கி கொண்டால் எளிமையாக மாறிவிடும் இல்லையா? அவர் செய்கிறத நம்மளால் செய்ய முடியவே முடியாது. ஆனால் நாம் செய்கிறத அவர் ஒருபோதும் செய்ய போகிறது இல்லை. ஆனால் நாம் செய்வதற்கு அவர் நமக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். எத்தனை பேர் புரிந்து ஆமீன் என்று சொல்ல முடியும்? இப்போ ஒரு டீச்சர் இருக்கிறாங்க, டீச்சர் போதிக்கணும் கற்றுக் கொடுக்குறாங்க. கற்றுக் கொடுத்துட்டு ஹோம்ஒர்க் கொடுக்கும் பொழுது பிள்ளையின் மேல் வைத்திருக்கிற அன்பின் விளைவாக அவங்களே ஹோம்ஒர்க் என்ன செய்ய மாட்டாங்க. ஆனால் செய்வதற்கு கூட உட்காருவாங்க. உதாரணத்திற்கு இல்லையா, அங்கே டவுட் வந்தால் அதை என்ன செய்வாங்க? கிளியர் பண்ணுவாங்க. பட் அல்டிமேட்லி கடைசியாக யார் தான் எழுதி ஆகணும்? நம்ம தான் எழுதி ஆகணும். அதே போல் இன்னொரு எளிமையான உதாரணம் சொல்லணும். பரீட்சை வருது அப்படின்னு சொன்னோம்னா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாருங்கிறது எந்த அளவுக்கு கொண்டு போகலாம் என்று கேட்போம் என்று சொன்னால், யார் தான் பரீட்சைக்கு போகணும்? நம்ம தான் போகணும். யார் தான் எழுதணும்? நம்ம தான் எழுதணும். யார் தான் படிக்கணும்? நம்ம தான் புரிஞ்சுக்கொள்ளணும். படிக்கிறதுக்கு உதவி செய்கிறாரு, புரிந்து கொள்றதுக்கு உதவி செய்கிறாரு. எக்ஸாம் எழுதும் பொழுது கரெக்டாக நம்ம படித்த கேள்வி வருவதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அனுக்கிரகம் செய்கிறார். அதை சிறப்பாக இல்லையா ஒரு நல்ல ஃப்ளோ கொடுக்குறாரு. அதை நல்லபடியாக எழுதுவதற்கு என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். அப்புறம் கரெக்ட் பண்ணுறவங்க கண்ணில் என்ன செய்கிறார்? தயவு கிடைக்க உதவி பண்ணுகிறார். இதெல்லாம் யார் தான் பண்ண முடியும்? அவர் தான் பண்ண முடியும். ஆனால் எக்ஸாம் யார் தான் எழுதணும்? நம்ம தான் எழுதணும் இல்லையா? ஒரு அந்த தானியல் புஸ்தகத்தில் வந்த மாதிரி இல்லையா, சுவரில் ஒரு விரல் வந்து இல்லையா அப்படி எழுதும் என்று சொன்னோம்னா அது அன்னைக்கு மாத்திரம்தான் இல்லையா. அதுக்கப்புறம் பைபிளில் வந்த மாதிரி தெரியல இல்லையா. நான் விசுவாசிக்கிறேன் தானியேலின் தேவன் அப்படின்ட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னோம்னா அதெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பில்லை. அன்ரியலிஸ்டிக்காக பேசக்கூடாது. அப்போ குறிப்பு என்னவென்று கேட்டால், இப்போ ஆண்டவர் என் உள்ளத்தில் செட்டிங்ஸில் போன வாரம் சொன்னது போல் மாற்றம் கொண்டு வருகிறார். அதை சஸ்டெயின் பண்ணணும். இதை இன்னும் எளிமையாக இன்னொரு கோணத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், repentance has to be followed by the renewing of our mindன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே சத்திய உபதேசத்தினுடைய ஒரு அற்புதமான கோர்வை. மனம் திரும்புதல் மனம் பொருந்துதலுக்கு நேராக மாற வேண்டும். அந்த மனம் பொருந்துதல் மனம் புதிதாக்களோடு என்ன செய்யப்படுகிறது? இணைக்கப்படக்கூடியதாக இருக்கிறோம். இப்போ உதாரணத்தை இன்னும் எளிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இப்போ மனம் திரும்புதல்னு சொன்னால் யூ டர்ன்னு சொல்கிறோம் இல்லையா. தவறான ஒரு திசையில் போயிட்டுருக்குறோம், அந்த திசையிலேருந்து மாறுகிறோம். மாறினா மாத்திரம் போதாது, மாறி சரியான திசைக்கு நேராகவும் என்ன செய்ய வேண்டும்? போக வேண்டும் இல்லையா. இப்போ பாருங்கள், உதாரணத்தை சொல்லணும்னா, இப்போ என்சிசிலலாம் கொஞ்சம் பேர் இருந்திருப்பீங்க. அப்போது அதில் ஒன்று சொல்லுவாங்க, ஆன் த ஸ்பாட் மார்ச் அப்படிம்பாங்க. அப்படின்னு சொன்னோம்னா ஆன் த ஸ்பாட்னால் புரியுது, இருக்கிற இடத்துல மார்ச் பண்ணணும். டம் டம் டம்னு அடிக்கும். என்ன தான் மார்ச் பண்ணாலும் எங்கே தான் இருப்பாங்க? அங்கேயே தான் இருப்பாங்க இல்லையா. அப்போ தான் ஒரு கமாண்ட், அடுத்த கமாண்டு வந்து மார்ச் ஃபார்வர்ட் அப்படின்னு சொன்னோம்னா தான் இருக்கிற இடத்துல இருந்து இருக்க வேண்டிய இடத்துக்கு போகணும். இப்போ நிறைய பேர் கிறிஸ்தவங்க ஆன் த ஸ்பாட் மார்ச்சுன்னு சொன்னோம்னா ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து அதே இடத்துல புழுதி பறக்க டம் 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 டம்னு என்ன செய்கிறாங்க? நடந்துகிட்டே இருக்கிறாங்களே தவிர எந்த விதமான முன்னேற்றம் இல்லை. மனம் திரும்பி இருக்காங்க, ஆமாம், மனம் திரும்பி அதுலேயே இருக்கிறாங்களே தவிர அந்த ரைட் டைரக்ஷனில் சரியான திசையில் முன்னேற்றத்துக்கு நேராக என்ன செய்ய வேண்டும்? போக வேண்டும். இந்த மனம் திரும்புதலை அருளத்தக்கதாக அப்படின்னு ஒரு வசனம் இருக்கிறதுனால அப்போஸ்தலர் நடவடிக்கையில் மனம் திரும்புவதே தேவன் நமக்கு அருளும் அருள். பலமுறை அதை சொல்லியிருக்கு. மனம் திரும்புதலே தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய அருள். ஏன்னா நாமளாக திருந்துவதற்கு வாய்ப்பே, அப்படியே திருந்தணும்னு நினச்சாலும் நம்மளால் திருந்த முடியவே முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில் கர்த்தர் அற்புதமாக that God may grant them repentance-ன்னு இருக்கிறோம் இல்லையாம்மா. தமிழ் வார்த்தை சிறப்பு. மனம் திரும்புதலை கர்த்தர் அருளத்தக்கதாக ஆகினால அது அவருக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட அருள் என்பதுதான். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆகினால நம்ம கவனிக்கிறோம், அந்த மனம் திரும்புதல் ஏற்பட்ட மாத்திரத்தில் மனம் திரும்பி இருக்கிறது. திரும்பின மனம் இப்பொழுது சரியான திசைக்கு நேராக என்ன செய்ய வேண்டும்? முன்னேற்றத்துக்கு நேராக போகணும். போகும் பொழுது தான் இந்த ரெஸ்டரேஷன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? இப்போ இன்னொரு உதாரணம் சொல்லணுன்னா, ஒரு பில்டிங் பால் அடைஞ்சு கிடக்குது. ஒருத்தர் முன்னாடி நின்று பேசுகிறார், பாருங்கள் எப்படி ஒரு காலத்தில் எப்படி இருந்திருக்கும், இப்போ பால் அடைஞ்சு இருக்கிறது, இதையெல்லாம் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு பேசுகிறாங்க. அதுக்கான பணமெல்லாம் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ஆனால் அடுத்த நாள் வேலை என்ன செய்யணும்? ஆரம்பித்தா தான் மாற்றங்கள் என்ன செய்யும்? வரும். பாருங்க, ஃபார் ஆல் லேபர் தெர் இஸ் ப்ராஃபிட் பட் மியர் டாக் ஒன்லி லீட்ஸ் டு பாவர்ட்டின்னு நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்கிறது. எல்லா பிரயாசத்துக்கும் பலன் உண்டு, வெறும் பேச்சு வறுமைக்கு நேராக ஒரு மனுஷனை என்ன செய்யும்? நடத்தி விடும்னு இருக்கிறோம்.
ஆகினால இன்றைக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று கேட்டால், எப்படி நம்முடைய மனதை ஆத்மாவை தேற்றுகிறார் என்று சொன்னால், முதலாவது உள்ளத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய புதிதாக்குதல் இருக்கிறார். அவர் தான் அதை தொடங்குறார். தொடங்கின மாத்திரத்தில் நம்முடைய பட்சத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றும் வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறோம். அதனால தான் ரோமர்கள் நிருபத்தில் நம்ம வரும்பொழுது அங்கு பவுல் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். 12வது அதிகாரம் எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள். எவ்வளவு பல முறை நாம் படித்திருந்தாலும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நுணுக்கத்தை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்படி தான் காலப்போக்கில் அற்புதமான முதிர்ச்சி நமக்குள் வரக்கூடியதாக இருக்கிறோம். இதை 12 புரிஞ்சு கொள்ளணும். அந்த அதிகாரத்தில் ஆரம்பிப்பதற்கு 11ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்திலிருந்து நாம் ஆரம்பிப்போம் என்று சொன்னால் நமக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும் இல்லையா? 11:36 சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதான். எவ்ரிதிங் எக்ஸிஸ்ட் ஃபார் ஹிம், எல்லாம் அவருக்காக இருக்கிறது. அப்படி இருக்கிறபடினால, அப்படி இருக்க சகோதரரே இல்லையா, எல்லாமே அவருக்குரியதாக இருக்கிறபடினால, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறோம். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள. அப்போ முதல் வசனத்தில் சரீரத்தை தேவனுக்கு என்று என்ன செய்ய வேண்டும், ஒப்புக் கொடுக்கணும்னு சொல்கிறார் இல்லையா? அப்போ அது ஒரு பகுதி தானே. இப்பொழுது இன்னொரு பகுதி இருக்கிறது. என்ன பகுதி இருக்கிறது? நம்முடைய ஆத்மா இருக்கிறது. அப்போது மறுபடியும் அந்த வசனத்தில் இணைப்பும் இருக்கிறது. உங்கள் சரீரத்தை ஒப்புக் கொடுப்பதை நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. திஸ் இஸ் யுவர் ஸ்பிரிட் ரீசனபிள் ஆக்ட் ஆஃப் வர்ஷிப்னு இருக்கிறோம். ஆங்கில வார்த்தை அதை முக்கியப்படுத்துவோம் என்று சொன்னால், ரீசனபிள் சொன்னால் இட் இன்வால்வ்ஸ் அவர் ரீசன். நம்முடைய பகுத்த அறிவு இதனோடு என்ன செய்யப்படுகிறது, இணைக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. விளைவு என்னவென்று கேட்டால் அடுத்த வசனம் இருக்கிறது. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் என்ன செய்ய வேண்டாம், தரிக்காமல் பாருங்கள், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபம். இது பல 1000 தடவை நம்ம படிச்சிருக்கிறோம். பல பிரசங்கங்கள் ஆண்டவர் கிருபையில் நம்ம கற்றிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கும் இதுதான் முறைமை. இதை தவிர்த்து வேறு முறைமையே கிடையாது. உங்கள் மனம் புதிதாவதுனால்தான் உங்கள் வாழ்க்கை என்ன செய்யும், மறுரூபமாகும். அப்போ வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் வேணும், வாழ்க்கையில் ஒரு பிரேக் த்ரூ வேணும். ரொம்ப மொனாட்டனஸாக இருக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, விரக்தியாக இருக்கிறது, வெறுப்பாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? இதுக்கெல்லாம் ஒரே வழி தான் இருக்கிறது. என்ன வழி என்று கேட்டால், உங்கள் மனம் என்ன செய்ய வேண்டும், புதிதாக வேண்டும் என்று சொல்லியிருக்காரு. சேஞ்ச் ஆஃப் சீனரி இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ நீங்கள் எந்த இடத்துக்கு சேஞ்ச் ஆஃப் சீனரிக்காக போகிறீங்களோ அங்கே ரொம்ப நேரம் இருந்துட்டிங்கன்னா அதுவே என்ன ஆயிரும் இல்லையா? மறுபடியும் இன்னொரு சேஞ்ச் என்ன செய்யும், எதிர்பார்க்கும். அப்போ அது தப்பா? இல்லை, ஒரு சேஞ்சுக்கு என்ன செய்யலாம், போகலாம். சேஞ்சுக்கு ஒரு உணவில் ஒரு மாற்றம் கொண்டு வர, அதெல்லாம் ஓகே. ஆனால் இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று கேட்டால், எங்கே சேஞ்சு வரணும் என்று கேட்டால் நம்முடைய மனதில் தான் என்ன செய்ய வேண்டும், புதிதாக. அவர் என் ஆத்மாவை தேற்றுகிறார் என்று சொல்லும் பொழுது, ஹி ரெஸ்டோர்ஸ்ன்னு சொல்லும் பொழுது, ஆத்மாவில் தான் அந்த ரெஸ்டோரேஷன் என்ன செய்கிறார், கொண்டு வருவதின் விளைவு தான் வாழ்க்கையிலும் அந்த ரெஸ்டோரேஷன் என்ன செய்கிறது, நடைபெறுகிறோம். அப்போ 2ஆம் வசனத்தில் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இப்பிரபஞ்சத்திற்கு நீங்கள் ஒத்த வேஷம் சரியா? ஆங்கில கோர்வை எளிமையாக இருக்கிறது. டோன்ட் பி கன்ஃபார்ம்ட் பட் ராதர் பி டிரான்ஸ்ஃபார்ம்டுன்னு இருக்கிறது இல்லையா? டோன்ட் பி கன்ஃபார்ம்ட் பட் ராதர் பி டிரான்ஸ்ஃபார்ம்ட். அதாவது இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் அதுக்கு மாறாக உங்கள் மனம் புதிதாக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், மறுரூபம். ஒத்த வேஷம் தரிக்கிறது என்னன்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம்னா, பாருங்கள், அந்த டோன்ட் பி கன்ஃபார்ம் டு தி பேட்டர்ன் ஆஃப் த வேர்ல்டுன்னு இருக்கிற பேட்டர்ன் சொன்னோம்னா என்ன அர்த்தம், இன்னொரு வகையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்போ பாருங்கள், என்ஜினியரிங் இருக்குது, டை இருக்கிறது, அதுக்குள்ளே உலோகத்தை ஊற்றும் பொழுது அந்த வடிவத்திலேயே என்ன வருகிறோம் இல்லையா? இப்போ ஒரு ஸ்பேனரோ அல்லது ஒரு நட்டு போல்ட்டு வாட் எவர் தட் மைட் பி, அதுக்குன்னு ஒரு ஷேப் இருக்கிறது, ஒரு வடிவம் இருக்கிறது. அந்த வடிவத்துக்குள்ளே அந்த உலோகத்தை ஊற்றும் பொழுது அந்த வடிவத்துக்கு ஏற்றாற் போல் அந்த உலோகம் என்ன செய்கிறது இல்லையா, அமைப்பு ஏற்படுகிறது, அந்த ஷேப்லேயே நமக்கு வருகிறது. அப்போ ஒரு வகையில் நம்ம மைண்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா, அந்த உலகத்தில் இருக்கிறதுனால இந்த உலகம் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒரு வடிவத்துக்குள்ளே நம்ம மைண்டு போய் என்ன ஆகிக்கிறோம், செட் ஆகிடுச்சு. செட் ஆனதுனால இப்போ ஆண்டவருடைய செட்டிங்ஸ்க்கு நம்மளால் என்ன செய்ய முடியல, ஒத்து வர முடியல. இத்தனை பேருக்கு நான் சொல்லுவது புரிகிறது. அப்போ என்ன நடக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பவுல் ரொம்ப அற்புதமாக சொல்கிறாரு, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம், அதை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணணும். வேதமே அப்படி தான் எளிமைப்படுத்துகிறோம். டோன்ட் திங்க் லைக் த வேர்ல்டு டஸ் அப்படின்னு சொல்கிறார். எப்படி சொல்லியிருக்கிறது, உலகம் சிந்திக்கிற விதமாக நீங்கள் சிந்திக்காமல் உங்கள் மனம் புதிதாக்குகிறதுனால
உங்கள் வாழ்க்கை மறுரூபமாகும். அதை எளிமைப்படுத்தி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உலகம் சிந்திக்கிற விதமாக நீங்கள் சிந்தியாமல் தேவன் சிந்திக்கிற விதமாக சிந்திப்பீர்கள் என்று சொன்னால்தான் உங்கள் வாழ்க்கை மறுரூபம் ஆகும். எத்தனை பேர் புரிந்தாமேன் என்று சொல்ல முடியும்? இப்போ உலகம் சிந்திக்கிற விதமாக சிந்திக்காம தேவன் சிந்திக்கிற விதமாக எப்படி சிந்திக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகம் எப்படி சிந்திக்கிறது இல்லையா? இப்போ நீங்கள் பொதுவாக மக்கள்கிட்ட பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாருமே ஒரு வேர்ல்டு வியூன்னு வச்சுருப்பாங்க. வேர்ல்டு வியூன்னு சொன்னால் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு விதம் இருக்கிறோம். இப்போ மறுபடியும் நம்ம வேதம் தெரிந்த நபராக இருக்கிறபடினால ஆண்டவர் சொல்கிறாரு, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல அப்படின்னு சொல்கிறார். ஐ டோன்ட் திங்க் லைக் யூ திங்க் அப்படிங்கிறது தான் அவனுடைய பேராஃப்ரைஸ். ஐ டோன்ட் திங்க் லைக் யூ திங்க் அண்ட் ஐ டோன்ட் ஒர்க் லைக் யூ ஒர்க். நீங்கள் சிந்திக்கிற விதமாக நான் சிந்திப்பதில்லை, நீங்கள் செயல்படக்கூடிய விதமாக நான் செயல்படுவதும் இல்லை. சரி, அப்போது நீங்கள் நான் வேறு மாதிரி யோசிக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. உயர்ந்த விதமாக யோசிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அவர் எப்படி யோசிக்கிறாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? இப்போ மறுபடியும் சிம்பிள் லாஜிக்கலாக நம்ம கவனிப்போம் என்று சொன்னால், நான் உங்களை மாதிரி யோசிக்கிறது இல்லை அப்படின்னு நான் சொல்வேன் என்று சொன்னால், அப்போ நீங்கள் என்ன கேட்பீங்க? அப்போ நீங்கள் என்ன தான் யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் ஒரு கருத்தை சொல்லும் பொழுது, உதாரணத்திற்கு நான் அந்த விதமாக யோசித்ததே இல்லை, நான் அந்த விதம் அந்த ஆங்கிள்லேயே நான் என்ன செய்யலை, இப்போ ஏன் நீங்கள் இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்லும் பொழுது அது வரைக்கும் மண்டையை உடச்சிட்டு இருந்தோம். இது எப்படி செய்யறதுனே நமக்கு என்ன செய்யலை, புரியவே மாட்டேங்குது. எப்படி போனாலும் சுற்றி அதே இடத்துல தான் என்ன செய்கிறோம், நின்றுட்டுருக்குறோம். ஆனால் ஒருவர் திடீர்னு சொல்கிறார், ஏன் இப்படி செய்யலாமே அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் நமக்கு இல்லையா மைண்டில் என்ன செய்கிறது, வெளிச்சம் வந்தது போல், ஆமாம் இல்லை இதை நான் யோசித்ததே இல்லை அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்கு வருகிறது அல்லவா? அது நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய எண்ணம் இருக்கிறது அல்லவா? பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவ்வளவு உயரமாக நம்முடைய எண்ணங்களை பார்க்கும் அவருடைய எண்ணங்கள் உயர்ந்திருக்கிறது. ஐயோ, இந்த மாதம் இந்த வீடு பிரச்சனை, இந்த குடும்ப பிரச்சனை, இதையெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன யோசித்தாலும் சுற்றி எங்கே தான் நிற்கிறோம், அதே இடத்துல தான் இல்லையா, ஸ்டார்டிங் பாயிண்டில் தான் வருகிறோம் இல்லையா? நான் பல முறை உதாரணம் சொல்லியிருக்கேன். 5ஆம் நம்பர் பஸ் மாதிரி கோயம்புத்தூரே சுற்றிட்டு வந்தாலும் திருப்பி சிவானந்த காலனிலேயே தான் என்ன செய்கிறது, நிற்கிறது. எங்கெங்கேயோ போயிட்டு வந்த மாதிரி இருக்கிறது. ஆனால் மறுபடியும் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே தான் நிற்குது. அப்படி நிற்கும் பொழுது ஆண்டவர் ரொம்ப எளிமையாக ஏன் இதை இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும் பொழுது தான் நமக்கு புரிகிறது. பாருங்கள், இது ஆண்டவருடைய எண்ணம் எவ்வளவு உயர்ந்தது, எவ்வளவு சிறந்தது. அப்போ பவுல் எவ்வளவு எளிமையாக சொல்லுகிறார் என்று கேட்டால், உலகம் சிந்திக்கிற விதமாக சிந்தியாதபடிக்கு தேவன் சிந்திக்கிற விதமாக சிந்திப்பீர்கள் என்று சொன்னால்தான் உங்கள் வாழ்க்கை என்ன செய்யும், மறுரூபமாகும் என்று சொல்கிறார். அப்போது எப்படி தேவன் சிந்திக்கிற விதமாக சிந்திப்பது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, அங்கே தான் வசனம் இருக்கிறது. பைபிள் சொல்லுகிறது, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம். ஞாயிற்றுக்கிழமைகளில் நம்ம கவனித்து கொண்டிருந்த வார்த்தையை நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். நன்மை இருக்கிறது, பிரியம் இருக்கிறது, பரிபூர்ணம். இப்போ அதை விதம் எளிமைப்படுத்தும்படியாக விரும்ப, தேவ சித்தத்தில் நன்மை இருக்கிறது, பிரியம் இருக்கிறது, பரிபூர்ணம் வரை. மறுபடியும் சித்தம்னு சொல்லும் பொழுது எல்லாம் தேவ சித்தங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்லமா, புரிஞ்சுக்கிறோம் என்ன சொல்கிறாங்க. சில நேரங்களில் வேகாக தான் இருக்கிறது, சில சூழ்நிலைகளில் நம்மளால் கிரகிக்க முடியல முழுமையாக. ஆனால் ரொம்ப எளிமையான விதம் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், காட்ஸ் வேர்ட் இஸ் காட்ஸ் வில் அண்ட் காட்ஸ் வில் இஸ் காட்ஸ் வேர்ட். தேவனுடைய சித்தம் தான் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை தான் தேவனுடைய சித்தம். அப்போது சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக அப்படின்னு பைபிள் சொல்லும் பொழுது, அவர் சிந்திக்கிற விதமாக சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், வசனம் என்ன சொல்லியிருக்கிறதோ அது விதமாக சிந்திக்க நாம் என்ன செய்ய வேண்டும், பழகி கொள்ள வேண்டாம். அந்த பழக்கம் உடனே வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே என்ன செய்யாது, வராது. உதாரணத்தை எளிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இது வரைக்கும் ரைட் ஹேண்ட்லேயே எழுதி பழக்கமாக இருந்த ஒரு ஆள் திடீர்னு இன்னையிலேருந்து லெஃப்ட் ஹேண்டில் நீங்கள் எழுதணும் அப்படின்னு சொன்னோம்னா முடியுமா, முடியாதா? முடியாது. ஆனால் முடியவே முடியாதா? நான் சொல்கிறது புரிஞ்சுதான், முடியுமா முடியாதா? எடுத்தோன்னே என்ன கோழிக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் போக போக நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ப்ராக்டிஸ் பண்ண 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 இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தர் பரிச்சு எழுதிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பேனா மாதிரி கடற்கடன்னு எழுதுறான்னு சொன்னால் நம்மளே பார்த்து இல்லையா, பைபிள் ஒரு வசனம் இருக்குது, அவர்கள் வலது இடது கை அப்படின்னு இருக்கிறது. இந்த கவன் வீசுறதுலாம் குறித்து பைபிளில் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. அவங்க எவ்வளவு திறமை உள்ளவர்கள் என்று சொன்னால், வலது கையிலையும் வீசுவாங்க, இடது கையிலையும் வீசுவாங்க இல்லையா, ரெண்டும் குறி தப்பாமல் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு திறமையை அந்த மனிதனுக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், கொடுத்துருக்கிறார். அப்போது மனம் புதிதாகுதல்னா அப்படி தான். இது வரைக்கும் ஒரு விதமாகவே சிந்திட்டு இருக்கிறோம். முடியாது முடியாது முடியாது, நடக்காது, கஷ்டம், இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது
அப்போ ஆண்டவர் வந்து நம்ம உள்ளத்தில் கிரியை செய்யும் பொழுது இது எப்படி இருக்குது என்று கேட்டால், இது வரைக்கும் ரைட் ஹேண்டில் எழுதி கொண்டிருந்தவர் எப்பொழுது என்ன செய்ய வேண்டும், லெஃப்ட் ஹேண்டில். அப்புறம் போக போக இதில் நல்லா பழகினதுக்கப்புறம் உங்கள் ரைட் ஹேண்டில் எழுதின ஹேண்ட் ரைட்டிங்கும் இதையும் கம்பேர் பண்ணால் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். இது கர்த்தரால் உண்டாயிருக்கிறது, எங்கள் கண்களுக்கு எப்படி இருக்கிறது. ஆமாம், ரைட் ஹேண்டில் இருந்தது காட்டிலும் இது வந்து இன்னொரு கோணத்தில் கவனிக்கலாமே இல்லையா. இப்போ கிரிக்கெட்டு நம்ம அவ்வளோக்கா பார்க்குறது இல்லை, ஆனால் ஒருத்தர் ரைட் ஹேண்ட் பவுலர் அப்படின்னு இருக்கிறது, ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்கிறது, அவங்க நினச்ச நேரம் லெஃப்ட் ஹேண்டுக்கு மாற்றிக்கிட்டாங்கன்னு சொன்னோம்னா பெரிய அட்வான்டேஜ். நான் சொல்கிறது விளங்கிக் கொள்ள முடிகிறதா? அந்த மாதிரி யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. பட் அப்படி ஒரு நிலை இருக்கும் என்று சொன்னால் ரொம்ப அற்புதமான ஒரு எந்த நிலையிலும் அவங்களால என்ன செய்ய முடியும், செயல்பட முடியும். இது வந்து இயற்கையாக ஒரு கிஃப்ட் இருக்கிறது. அந்த இயற்கையான கிஃப்ட்டை அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஷார்பன் பண்ணியிருக்கிறாங்க. அதுபோல் ஆண்டவர் நமக்குள்ள ஒரு அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். அந்த மாற்றத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்தேர்ச்சியாக பின்பற்றுவதின் விளைவு தான் நம்முடைய எண்ணம் சிந்திக்கிற விதத்தையே கர்த்தர் என்ன செய்கிறார், மாற்றக்கூடியவராக இருக்கிறார். தானாக மாறாது. சிலங்கள் தானாக இது என்ன செய்யாது, மாறவே மாறாது இல்லையா. அதனால தான் பாருங்கள் சொல்கிறாங்க இல்லையா, அப்படி மழுங்கி போயிடுச்சிங்க. அப்படியே சிந்திச்சு 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 அவர்கள் வேறு விதமாக சிந்திக்க அவர்களால் முடியவே முடியாது. ஆகினால்தான் பாருங்கள், இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களை வெளியில் கொண்டு வரணும், யாத்ராமா புஸ்தகத்தில் வெளியில் கொண்டு வரணும்னு சொன்னோம்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆளை எடுத்து ஒரு தலைவனாக கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆளை எப்படி தான் யோசிப்பார், அவங்கள மாதிரியே தான் யோசிப்பார். நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? கர்த்தர் எங்கள் கைகளை கூடைக்கு விளக்கினார்னு சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது அல்லவா. தொண்டு தொட்டு கூட பிடிச்ச கை மைண்ட் எப்படி தான் இருக்கும், அவங்கள குறையாக சொல்லலை. அப்படியே இருந்ததுனால அவங்க மைண்ட் எப்படி தான் ஒர்க் ஆகும், அப்படி தான் ஒர்க் ஆகும். அதனால் ஆண்டவர் தன்னுடைய அனாதி தீர்மானம் இல்லையா, எப்படி ஒரு ஆளை மோசையை கர்த்தர் தெரிந்தெடுத்து அந்த சூழ்நிலையெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. அவங்க அம்மா பாதுகாக்கிற வரைக்கும் பாதுகாத்தாங்க. அதுக்கப்புறம் இல்லை நாளை முடியலன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் கையில் அந்த பிள்ளை என்ன செய்கிறாங்க, ஒப்பு கொடுக்குறாங்க. ஆண்டவர் ரொம்ப அற்புதமாக இல்லையா அந்த அந்த நாணல் பெட்டியில் அந்த பிள்ளையை போகும் பொழுது கரெக்டாக அந்த நேரம் பார்த்து பார்வோனுடைய குமாரத்தி அங்கே வர்றாங்க. அந்த நேரம் பார்த்து இது வரைக்கும் அழுகாமல் இருந்த மோசே அப்போ தான் என்ன செய்கிறார், அழுதாலும் கரெக்டான நேரத்தில் அழுகணும். நான் சொல்கிறது விளங்கிக் கொள்ள முடிகிறதா? அப்போ பார்த்து அழுகாமல் இருந்திருந்தாருன்னா நான் சொல்கிறேன் முதலைக்கு தான் என்ன செய்திருக்காங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? அதனால் திரும்ப சொல்லுகிறேன், அழ வேண்டிய நேரத்தில் சரியான நேரத்தில் கரெக்டாக அழுகணும். அப்போ தான் கேட்க வேண்டியவங்க கேட்க வேண்டும். நான் சொல்கிறது விளங்கிக் கொள்ள முடிகிறதா? அப்போ கேட்குறாங்க, வீட்டுக்குள்ளே போகிறாரு. பைபிள் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார், எகிப்தினுடைய சகல கலைகளிலும் கற்று தேர்ந்தவன். கற்று தேர்ந்ததின் விளைவு என்னவென்று கேட்டால் பார்வோன் முன்பாக எப்படி பேசணும்னு அங்கே தெரியும். அவன் மைண்டே எப்படி இருக்கிறது வித்தியாசமாக. 2 பேர் சண்டை போடும் பொழுது எப்படி போய் பேசுகிறாரு, நாம் சகோதரர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்குள்ளே எதற்கு அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான தலைமைத்துவத்தை கர்த்தர் அவனுக்குள்ள என்ன செய்கிறார், கொண்டு வருகிறார். காரணம் என்னவென்று கேட்டால் சிந்திக்கிற விதம் என்ன செய்ய வேண்டும், மாற வேண்டும். ஆகினால தான் நீங்களும் நானும் இந்த நாட்களில் இப்படி வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பதற்கு நேரம் எடுத்து நாம் சிந்திக்கக்கூடிய விதத்தின் விளைவு என்னவென்று கேட்டால் நாம் சிந்திக்கும் விதத்தையே கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார், மாற்றி கொடுக்கிறார். இன்னும் அதை சிறப்புப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் புரிந்து கொள்ளுதல் வந்துருச்சுன்னா சிந்தனையை என்ன செஞ்சிடும், மாறிடும். ஆஸ் சிம்பிள் அஸ் தட். புரிந்து கொள்ளுதல் வந்து விட்டால் சிந்தனை என்ன செஞ்சிடும், மாறிடும். புரியாத வரைக்கும் அது அப்படி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சாதான் அது ஏன் அப்படின்னு என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும் இல்லையா. உதாரணத்துக்கு பாருங்கள், ஒரு காலகட்டம் வரைக்கும் சூரியன் கிழக்கிலே உதித்து மேற்கில் என்ன செய்கிறது, மறைகிறது இல்லையா. அப்போது ஒரு காலகட்டம் வரைக்கும் எப்படி யோசித்தாங்கன்னா அது அப்படி தான், அது அப்படி தான். அப்போ போக போக புரிய 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 இல்லையா, சூரியன் வந்து உதிக்கிறதும் மறைகிறதும் கிடையாது ஒரு வகையில், அது அங்கே தான் இருக்குது. எது தான் சுற்றிட்டு இருக்கிறது, பூமி தான் என்ன செய்கிறது, சுற்றிட்டு இருக்கிறது. அது புரிகிற வரைக்கும் என்ன தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க, பூமி தான் நின்றுட்டுருக்கிறது. இப்போ நீங்கள் யாரை சுற்றிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், நான் எப்படி குழப்பிட்டுருக்கோம்னு நமக்கு தெரியல. எது நிற்குது எது சுற்றுதுன்னு நமக்கு என்ன செய்யலை. ஐயோ பேசினா நமக்கு தலையே என்ன செய்யுது, சுற்றுதுன்னு சொல்கிறோம் அல்லவா. குடும்ப பிரச்சனை இல்லையா, ஆஃபீஸில் பிரச்சனை, இந்த எக்ஸ்ப்ரெஷன் சொல்லுவாங்க, எனக்கு என்ன சுற்றுதுங்க, தலையே சுற்றுது. ஏற்கனவே சுற்றுற பூமியில் தான் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், நின்றுட்டுருக்குறோம். அது எவ்வளவோ வேகத்தில் என்ன செய்கிறது தான் சுற்றிட்டு இருக்கிறது இல்லையா. ஒரு காலத்தில் இந்த ரவுண்டு எல்லாம் போவோம் இல்லையா, அதில் கையை பிடிச்சி நின்னாலே பறக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், ஆண்டவர் எவ்வளோ அற்புதமாக செஞ்சு வச்சுருக்கிறாரு. புரிஞ்ச உடனே நமக்கு தெரிகிறது இல்லையா. சூரியன் எங்கும் போல சூரியன் அங்கேயே தான் இருக்கிறது. நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா, அங்கேயே தான் இருக்கிறது. எது தான் சுற்றுகிறது,
பூமி தான் சுத்துகிறார். நான் அதை இவ்விதம் சொல்லும்படியாக விரும்புகிறேன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் அங்கேயே தான் இருக்கிறார். வாக்கு தத்தங்களில் மாற்றம் கிடையாது. உங்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கங்கள் என்ன கிடையாது, மாற்றம் கிடையாது. காட் டஸ் நாட் ஹாவ் அ பிளான் பின்னு சொல்லுவாங்க. ஆண்டவருக்கு இன்னொரு திட்டம் இல்லை, அவருக்கு ஒரே திட்டம் தான் இருக்கிறது. அந்த திட்டத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால தான் யோபு சொல்கிறார், நீர் செய்ய நினைத்தது. ஆமாம், நாங்கள் நினச்சோம் ஆனால் வாய்க்கல இல்லையா, நாங்கள் எல்லாம் கூட்டு சேர்த்து இது நடந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சி பண்ணணும், ஆனால் வாய்க்கல. ஆனால் நீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் என்ன செய்யாது, தடைப்படாது. புரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான விஷயம், காட் டஸ் நாட் ஹாவ் அ பிளான் பி. ஆண்டவருக்கு இன்னொரு திட்டம் இல்லை இல்லையா. அப்போது முதல் ஆதாம் இரண்டாம் ஆதாம் அது இன்னொரு திட்டம் தானே? இல்லை. ஆதாமை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாக வேதம் இன்னொரு வசனம் சொல்லுகிறது, உலக தோற்றத்துக்கு முன்னமே அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டின்னு இருக்கிறது அல்லவா, பிஃபோர் தி lamb that was slain even before the foundation of the earth. இதெல்லாம் புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி. அதனுடைய அற்புதமான கருத்து என்னவென்று கேட்டால், ஆதாம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாகவே அவன் தவறு செய்வான் என்கின்ற முன்னறிவு தேவனுக்கு இருக்கிறபடினால், அவன் தவறு செய்வதற்கு முன்பதாகவே அவன் தவறை மேற்கொள்ளுவதற்கான பரிகாரத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். இதை புரிஞ்சு கொண்டோம்னா நமக்கு இது எப்படி பொருந்துகிறது என்று கேட்டால், என்னுடைய தேவை வருவதற்கு முன்பதாகவே என் தேவையை சந்திப்பதற்கு தேவன் ஏற்கனவே முன் ஏற்பாடு செய்திருக்கிறார். அதுதான் புதிய ஏற்பாடு. நான் சொல்வது எத்தனை பேர் புரிந்து கொள்ள முடியும்? ஆக இதை இன்னும் ப்ராக்டிக்கலாக கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், இந்த ஏப்ரல் மாதத்தில் என்னெல்லாம் தேவை வரும்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஆனால் தேவனுக்கு அந்த அவைகளெல்லாம் தெரிந்திருக்கிறபடினால அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் முன்னதாக ஆயத்தம் செய்திருக்கிறார். வாசிருக்கீங்களா? தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மை. சங்கீதம் 31, மனிதர்கள் முன்பதாக தம்மை நம்புகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறோம். இந்த ஏப்ரல் மாதத்தில் கர்த்தர் பெரிய நன்மை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இதை புரிஞ்சோம்னா தான் நம்ம சிந்திக்கிற விதமே எப்படி இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அது வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு எண்ணம் வருகிறோம் இல்லையா. அந்த தேவை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் பொழுது நாம் தேவனுடைய வார்த்தையின்படி சிந்திக்க ஆரம்பிப்போம் என்று சொன்னால் அந்த தேவை வரும். இனிஷியல் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு சொன்னோம்னா, ஐயோ என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனுஷிகமான ரியாக்ஷன் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. காரணம் நம்ம யார் தான், நாம் இன்னும் மனுஷன்தான். ஒரு தேவ மனிதன் சொன்னது நினைவுக்கு வருகிறது, யூ ஆர் அ மேன் ஆஃப் காட் பட் த மேன் பார்ட் இஸ் ஸ்டில் தேர். நான் சொல்ல, நீங்கள் தேவ மனிதனாக இருக்கிறீர்கள் என்பது உண்மை. தேவ மனிதனாக இருந்தாலும் அந்த வார்த்தையிலேயே என்ன இருக்கிறது, மனிதன் இருக்கிறான். நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? ஆகினாலும் அந்த மனுஷிக்கு எண்ணம் தலை தூக்குவதற்கு கட்டாயம் வாய்ப்பு இருக்கிறார். அதனால தான் அங்கே ரெஸ்டோர் பண்ணுறார். அங்கே ஆத்மாவை என்ன செய்கிறார், அவர் தேற்றுகிறதின் விளைவு, நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன். எல்லாரும் என்ன இணைந்து சொல்லும்படியாக இருக்கும், நான் பயப்படும் நாளில். ஆமாம், அப்புறம் பயப்படவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். வாசிச்சிருக்கீங்களா? அந்த கோர்வை ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன், உம்முடைய வார்த்தையை முன்னிட்டு உம்மை புகழுவேன், நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன்னு சொல்கிறார் இல்லையா. அப்போ கடந்த ஞாயிற்றுக்கிழமை கற்றுக்கொண்டது நினை போட்ட வேண்டும் என்று சொன்னால், ஆபிரகாமே என்ன செய்ய வேண்டாம், பயப்படாத. நிறைய பேருக்கு இதே வார்த்தை தான் சொல்லியிருக்கிறார், பயப்படாத 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 இல்லையா. காரணம் எல்லாருக்கும் என்ன இருக்கிறது, பயம் இருக்கிறது இல்லையா. அப்போ குறிப்பு பவுல்கிட்ட சொல்கிறார், பவுலே திடமனதாக பயப்படாத, நீ எருசலேமில் எனக்காக சாட்சியாக நின்றது போல ரோமாவிலும் நீ என்ன செய்ய வேண்டும், சாட்சி இருக்கான். பவுல் சொல்கிறார், வெளியே போராட்டங்கள் இருக்கிறது, உள்ளே எங்களுக்கு என்ன இருக்கிறது, பயங்கள் இருக்கிறது. ஆகிலும் இல்லையா, பாருங்கள் ஆண்டவர் எவ்விதம் சிறப்பாக நடத்துகிறார் என்பதையும் அங்கே சொல்லப்படுகிறது நம்ம கவனிக்கிறோம். அப்போ குறிப்பு என்னவென்று பார்ப்போம் என்று சொன்னால், தேவன் சிந்திக்கிற விதமாக சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் வசனத்தை முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும், படிக்க வேண்டும், வாசிக்கணும். அதை இன்னொரு கோணத்தில் எளிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், பாருங்கள் இவ்விதம் முன்பு கற்றுக்கொண்டிருக்கிறோம், நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். அதாவது தேவனுடைய மனம் இருக்கிறது அல்லவா. ஃப்ரம் த மைண்ட் ஆஃப் காட் கம்ஸ் தி தாட்ஸ் ஆஃப் காட் இல்லையா. தேவனுடைய மனதில் இருந்து தான் அவருடைய எண்ணங்கள் என்ன செய்கிறது, வருகிறது. இந்த கோர்வையை புரிந்து கொள்வது நமக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். மனதிலிருந்து எண்ணங்கள் வருகிறது, எண்ணங்கள் தான் என்னவாக வருகிறது, வார்த்தையாக வருகிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறது புரிகிறது? ஹாவ் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்லியிருக்கிறது அல்லவா. கிறிஸ்து இயேசுவில் இருந்த அதே சிந்தைன்னு தமிழில் இருக்கிறது, ஆங்கிலத்தில் மனம்னு இருக்கிறது இல்லையா. ஏன்னா மனதிலிருந்து தான் என்ன வருகிறது, சிந்தை வருகிறது இல்லையா. அப்போ மனதிலிருந்து சிந்தை வருகிறது, சிந்தை தான்
வார்த்தையாக இருக்கிறது. இப்போ நீங்கள் என்னை பார்த்துட்டே இருக்கிறீங்க, என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டால் தான், நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு சொன்னால் தான் எனக்கு என்ன செய்யும் தெரியும். சில நேரத்தில் சில விஷயங்களை கேஜ் பண்ணலாம். ஆனால் மறுபடியும் நடிக்கிற ஆளாக இருந்துச்சுன்னா அதையும் என்ன செய்ய முடியாது, சரியாக கேஜ் பண்ண முடியாது. குறிப்பு என்னவென்று கேட்டால், மனம் இருக்கிறது, மனதில் இருந்து தான் என்ன வருகிறது, சிந்தை இருக்கிறது. அந்த சிந்தை தான் என்னவாக இருக்கிறது, வார்த்தையாக இருக்கிறது. இப்போ நம்ம கையில் என்ன இருக்கிறது, வார்த்தை இருக்கிறது. இந்த வார்த்தையை வாசிக்கிறோம், படிக்கிறோம், கற்றுக்கொள்கிறோம் இல்லையா? கற்றுக்கொள்ளும் பொழுது இந்த வார்த்தையிலிருந்து அவர் என்ன சிந்திக்கிறாருன்னு நமக்கு புரியுமா புரியாதான்? புரியும். ஏன்னா அவர் என்ன சிந்திக்கிறாரோ அதுதான் என்னவா இருக்கிறது. அப்போ இதை வார்த்தையை படிக்க 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 அவர் என்ன சிந்திக்கிறாருன்னு நமக்கு தெரியும். அவர் என்ன சிந்திக்கிறார் என்பதை புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் அவருடைய மனம் எப்படிப்பட்டது என்பதை என்ன செய்ய முடியும். எத்தனை பேருக்கு நான் சொல்வது புரிந்து கொள்ள முடியும்? இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, கணவன் மனைவி உறவு என்று சொன்னால் ஐடியல் ரிலேஷன்ஷிப் என்று எடுத்துக்கொண்டால் ஆரம்பத்தில் ஒருத்தர் என்ன செய்யாது, அவ்வளோ பெரிய பழக்கம் கிடையாது. ஆனால் பேச 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 கம்யூனிகேஷன் இருக்க அவங்க அந்த புரிந்து கொள்ள ஒரு கட்டம் வரும் பொழுது அவர்கள் சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது. இவங்க டக்குன்னு என்ன செய்வாங்க, புரிஞ்சுக்குவாங்க. ஏன் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லைன்னு சொல்கிறோம் இல்லையா? அண்டர்ஸ்டாண்டிங் எப்போ வரும் இல்லையா? கம்யூனிகேஷனே இல்லைன்னு சொல்லும் பொழுது இல்லையா எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் வரும்? அவர் பேசுகிறதே எனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு ஒருத்தர் சொல்கிறார் இல்லையா? ஏன் உங்களுக்கு புரியல அப்படின்னா அவர் பேசுகிற பாஷையே உங்களுக்கு தெரியல. அந்த இங்கிலீஷ்காரன் பேசுகிறது எனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமான்னு கேட்டோம்னா எனக்கு என்ன தெரியாது. அப்புறம் எப்படிங்க புரியும்? இருந்தாலும் எனக்கு நிறைய விஷயம் வேறு விஷயம் தெரியும். ஆனால் என்ன தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அப்போ சயின்ஸ் புரியுது, கெமிஸ்ட்ரி புரியுது, எல்லாமே புரியுது, பைபிள் மாத்திரம் புரியலன்னா என்ன அர்த்தம்? இந்த லாங்குவேஜ் நமக்கு என்ன செய்யலை. நான் சொல்வது இல்லையா, பழைய தமிழ் இருக்குது, அதெல்லாம் கரெக்டு தான். பழைய தமிழ் தான் ஆண்டவர் உங்களுக்கு புரிகிற தமிழில் தானே பேசுகிறாரு இல்லையா? நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறேன். பழைய காலத்தில் கிங் ஜேம்ஸ் வேர்ஷன் என்று இருந்ததுங்க, அதான் பழைய இங்கிலீஷ் வேர்ஷன். அதை படித்து சிலர் ஜோம் பண்ணுறது எந்த வேர்ஷனில் தான் ஜோம் பண்ணுவாங்க இல்லையா? பிரிங் தவ் மீ அ கப் ஆஃப் காஃபிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் சொல்கிறது விளங்கி கொள்ள முடிகிறதா? அப்போது காரணம் என்னென்னா அதை படித்து இருக்கிறதுனால அதை இப்போ சிலர் தமிழ் பேசுறதுக்கு கவனிச்சிருக்கிறீங்களா? சில ஆட்கள் நல்ல சூப்பராக என்ன செய்வாங்க, சூப்பருங்கிற வார்த்தையே தமிழ் வார்த்தை இல்லை, ரொம்ப சிறப்பாக என்ன பேசுவார்கள். அவங்க பேசுகிறது கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்கும். சூப்பர் அற்புதமான வார்த்தைகளெல்லாம் என்ன செய்வாங்க, கோர்வையாக சொல்கிறது. ஏன் அப்படி சொல்ல முடிகிறதுன்னு கேட்டால் எதை படிச்சுட்டே இருக்கிறாங்க. சில பிரசங்கியார் கவனிச்சிருக்கீங்களா, வசனத்தை ரொம்ப அற்புதமாக கோர்வையாக என்ன செய்வார்கள், சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஏன் அப்படி கோர்வையாக அவங்களால சொல்ல முடிகிறது? படிச்சுட்டே இருக்கிறதுனால இந்த கோர்வை கட்டாயம் என்ன செய்கிறது, வருகிறோம். இப்போ எனக்கு உங்களுக்கும் அதே நிலை தான். நீங்கள் படிச்சுட்டே இருந்தீங்க, வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு வசனத்தை ஆரம்பித்தோம்னா பல இடங்களில் அதை என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். நான் சொல்வது எத்தனை பேருக்கு புரிகிறோம்? இப்போ அந்த அறிவை பயன்படுத்தி தானே உலகத்தில் வச்சுருக்கிறாங்க. நீங்கள் யூடியூப்பில் உதாரணத்திற்கு ஒரு செய்தி தேடுகிறீர்கள், செய்தின்னா ஸ்பிரிச்சுவலாக பிப்ளிக்கல் சம்பந்தமாக ஒரு வசனத்தை நீங்கள் தேடினீங்கன்னு சொன்னோன்னே அவங்க ஒரு கணக்கெல்லாம் வச்சுருக்கிறாங்க. இவர் எதைத்தான் தேடுறாருன்னு சொல்லிட்டு எதையே கொடுத்துட்டு இருப்பாங்க. அது சம்மந்தப்பட்டதே தான் என்ன செய்யும், வரும். நான் சொல்கிறேன், இதை படிப்போம் என்று சொன்னால் நம்முடைய எண்ணத்தில் இது சம்பந்தமாகத்தான் வரும். இதுக்கு சம்பந்தம் இல்லாதது வரும் பொழுது அதுக்கு சம்பந்தமான வசனத்தை கொண்டு அதை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை கொடுப்பார். புரிந்தால் நீங்கள் ஜெயிக்கலாம். நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? இப்போ உதாரணத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பயம் இருக்கிறோம், ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து ஒரு பயம் இருக்கிறது, வசனத்தை படிச்சுட்டே இருக்கிறதுனால அந்த பயம் வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய அற்புதமான அனுக்கிரகம் படித்ததின் விளைவு அந்த குறிப்பிட்ட பிரச்சனை வரும் பொழுது அந்த குறிப்பிட்ட பிரச்சனையை மேற்கொள்வதற்கான குறிப்பிட்ட வார்த்தையை கர்த்தர் நினைப்பூட்டுகிறார். ஆனால் தான் இளைத்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற நல்வார்த்தை. இது எல்லாமே நல்வார்த்தை தான். ஆனால் இன்றைக்கு சமயத்திற்கு ஏற்ற நல்வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு அந்த அறிவு இருக்கிறது அல்லவா, அது நான் அறிய வேண்டும். அதுக்கு அவர் என்ன செய்கிறாரு, அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. காலைதோறும் என்ன செய்கிறார், எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவனை போல கேட்க பண்ணுகிறார். அது இன்னும் சிறப்பான வார்த்தை. கற்றுக்கொள்ளுகிறவனை போல என்னை கேட்க பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னோம்னா எனக்கே சில நேரம் கவன சிதறலாம் வரும் பொழுது சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியல, சரியாக என்னால் கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது கர்த்தர் கவனிக்கும்படி எனக்கு உதவி செய்கிறார்.
ஆகினாலே நீங்கள் பிரசங்கம் கவனிப்பீர்கள். நானும் கவனமாக சொல்ல எனக்கும் என்ன செய்வார்? கிருபை செய்வார். இன்னொரு வசனம் ஒரு காலகட்டத்தில் உடனே ரெஃபரன்ஸ் ஞாபகம் வரல, வசனம் ஞாபகம் இருக்கிறது. அவருடைய செவிகள் கவனித்த விதமாகவே இருக்கும். என்ன இருக்கிறது? அவர்களுடைய செவிகள் கவனித்தவைகளாகவே இருக்கும் அப்படின்னு இருக்கிற அந்த வசனம், அந்த வார்த்தை வாசித்த மாத்திரத்தில் அதை ஜெப குறிப்பாக மாற்றியாச்சு. என்ன ஜெப குறிப்பாக மாற்றியாச்சு? ஆண்டவரே, நான் ஆலயத்துக்கு வரக்கூடியவருடைய செவிகள் கவனித்த விதமாகவே இருப்பதாக. ஏன்னா அப்படி தான் சொல்லியிருக்கிறீரு இல்லையா? கவனித்த விதமாகவே அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆரம்பத்தில் 2 கொரிந்தியர் 2:14 ஆரம்பிக்கும் பொழுது எப்படி கவனமாக இருக்கிறாங்களோ அதுபோல் எல்லாரும் எழுப்பி நிற்போம் என்று சொல்கிற வரைக்கும் அவருடைய செவிகள் கவனித்த விதமாகவே இருக்கும். எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும்? ஜெபம் பண்ணுறோம். ஏன்னா ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், நான் அவர்களை கவனிக்க பண்ணுவேன். ஏன் இதுக்கு இன்னொரு உதாரணமும் அதுக்கு இப்படி தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? கனெக்ட் பண்ணுறார், நினைப்பூட்டுகிறார் இல்லையா? பவுல் பேசுகிறதை கவனிக்கும்படிக்கு இருக்கா? அப்போஸ்தலர் நடபடிகள் 16 பவுல் பேசுகிறதை கவனிக்கும்படிக்கு. அதே அப்போஸ்தலரில் இன்னொரு வசனம் இருக்கிறது. இந்த ஆட்கள் இந்த வாயாடி என்ன சொல்லுகிறான் என்று கேட்போம். எப்படி இருக்கிறதுங்க? இந்த வாயாடி என்ன சொல்லுகிறான் என்று கேட்போம்னு வந்தவனுக்கு பவுல் என்ன சொன்னாலும் விளங்கவே மாட்டேங்குது. ஆனால் இந்த அம்மா கேட்டுட்டு இருக்கிறாங்க இல்லையா? ரத்தாம்பரம் விற்கக்கூடிய ஒரு அம்மா அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க பாருங்கள், துணி விற்கிறதுல அவன் ரொம்ப திறமையான ஆள் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதை குறித்து தான் அறிவு இருக்கிறது, எப்படி பேசணும்னு தெரியும், எப்படி ரொட்டேஷன் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். எல்லாம் அங்கே தெரிஞ்சாலும் மெய்ப்பொருள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கவனிக்கும்படி கர்த்தர் இருதயத்தை திறந்தார். நான் சொல்கிறேன், நம்முடைய இருதயத்தையும் திறப்பார். எப்படி இப்படி ஒரு கன்க்ளூஷன் நம்ம கொண்டு வரோம்? காரணம் வசனத்தை என்ன செய்கிறோம்? படிக்கிறோம். நான் சொல்வது எத்தனை பேர் புரிந்து கொள்ள முடியும்? உங்களுடைய குடும்ப சூழ்நிலை, உங்களுடைய தொழில் சம்மந்தப்பட்ட சூழ்நிலை, தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய சூழ்நிலை, அதில் நீங்கள் ஒரு விதமாக நானும் சிந்திக்கிறோம், இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது நம்மளால் முடியலையே, ஏன் இதை எப்படி கையாளணும்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு நிலையில் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் வார்த்தையை எடுத்து அவர் இந்த விஷயத்தில் எப்படி சிந்திக்கிறார் என்பதை வார்த்தையின் மூலமாக நமக்கு போதிப்பதின் விளைவு அவர் சிந்திக்கிற விதமாகவே சிந்திக்கிறோம், அவர் செயல்படக்கூடிய விதமாகவே செயல்படுகிறோம். அதன் நிமித்தம் கர்த்தர் நமக்கு வெற்றியை கொடுக்கிறார். எத்தனை பேர் புரிந்த ஆமீன் என்று சொல்ல முடியும்? இன்னொரு உதாரணம் இல்லை, இன்னொரு சூழ்நிலையில் இந்த உதாரணம் நினைவுக்கு வருகிறோம் இல்லையா? பாருங்கள், கழுதை கட்டப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் போய் கட்டா விற்க வேண்டும். கேட்பாங்க, எதுக்கு கட்டா விற்கிறீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும்? இது ஆண்டவருக்கு தேவை இல்லையா? இது எப்போ எனக்கு நினைப்பூட்டுக்கிறார் என்று கேட்டால், ஒரு குறிப்பிட்ட வசதி நம்முடைய ஆலயத்துக்கு கட்டாயம் வேணும், ஆனால் அது கட்டப்பட்டிருக்கிறது. நான் சொல்கிறது விளங்கிக் கொள்ள முடிகிறதா? அதை பார்க்கும் பொழுதெல்லாம் என்ன சொல்லுகிறேன்? இது ஆண்டவருக்கு தேவை. ஒரு நாள் கட்ட அவிழ்க்கப்பட போகிறது. நான் சொல்கிறதை விளங்கிக் கொள்ள முடிகிறதா? இப்படி தான் உணர்த்துறார், இப்படி தான் நமக்கு உதவி செய்கிறார். ஒரு சிம்பிள் வேர்டாக இருக்கும், ஆனால் அது அந்த வார்த்தை அவருடைய சிந்தையை நமக்குள் என்ன செய்கிறது? கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் பைபிள் தொடர்ந்தேச்சியாக என்ன செய்ய வேண்டும்? ரேண்டமாக வாசிக்கிற பழக்கத்தை விட்டுட்டு இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இருக்கும். இன்றைக்கி என்ன வாசிச்சிங்க, அது என்ன வாசிங்க எனக்கே தெரியல ஆக்சுவலாக. அந்த மாதிரி இல்லாதபடிக்கு ஒரு கோர்வைக்குள் வருவது நல்லது. எத்தனை பேர் புரிந்தாமேன்னு என்று சொல்ல முடியும்? இன்னொரு எளிமையான உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ ஒருத்தர் கதை புஸ்தகம் இல்லையா? இது கதை புஸ்தகம் கிடையாது, கதை நிறைய இருக்கிறது, சம்பவங்கள் இருக்கிறது. இப்போ கதை புஸ்தகம் வாசிக்கிறாரு அப்படின்னு சொன்னோம்னா, இன்றைக்கி என்ன வாசிச்சிங்க அப்படின்னு சொன்னோம்னா, சும்மா நடுவுலேருந்து ஆரம்பித்தா ஒன்றுமே புரியல. நடுவுலேருந்து ஆரம்பித்தா எப்படி புரியும்? புரியாது. அப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்லேருந்து தானே வாசிக்கணும் இல்லையா? அப்படி வாசிச்சிங்கன்னா தான் கேரக்டர் யார், ஆதாம் யார், ஏவாள் யார் இல்லையா? மறுபடியும் இன்றைக்கி ஒரு வசனம் வாசித்து கொண்டிருந்தேன். அதாவது அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்ன இருக்கிறது இல்லையா? ஆகியினாலே ஒருவன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் இல்லையா? இதை பலமுறை வாசிச்சிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு உள்ள ஒரு அற்புதமான வெளிச்சம் என்னவென்று கேட்டால், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்திருக்கப்படினால்தான் ஆண் தகப்பனையும் தாயையும் விட்டு இல்லையா? ஆடம் வில் டிபெண்ட் ஆன் ஈவ் நாட் ஸ்டீவ்ங்கிறது நான் சொல்கிறது விளங்கிக் கொள்ள முடிகிறதா? இதன் நிமித்தம் அவர்கள் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே ஆதியில் அப்படி இல்லை என்று சொல்லியிருக்கிறார். தள்ளுதல் சீட்டை குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவர் சிருஷ்டித்த விதத்தை கவனித்து பாருங்கள். இதன் நிமித்தம் தான் இந்த சிஸ்டமே எப்படி என்ன செய்கிறது? ஒர்க் ஆகுது. உலகம் சொல்கிறது அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அதனால தான் உலகத்துக்கு நமக்கும் ஒத்து போவது ரொம்ப கஷ்டம், முரணாக இருக்கிறது. ஆனால் நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய நன்மையும் பிரியமும்
பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்பதை பகுத்தறிய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மனம் என்ன செய்ய வேண்டும்? அதனுடைய எளிமையான விளக்கம், உலகம் சிந்திக்கிற விதமாக சிந்திப்போம் என்று சொன்னால் தேவன் சிந்திக்கிற விதமாக நம்மால் சிந்திக்க முடியவே முடியாது. அதை இன்னும் ரொம்ப எளிமையாக ஒருவர் அற்புதமாக சொல்லுகிறார். இஃப் யூ ஆர் லுக்கிங் அட் த வேர்ல்டு யூ கேனாட் லுக் அட் கிரைஸ்ட். இஃப் யூ ஆர் லுக்கிங் அட் கிரைஸ்ட் யூ கேனாட் லுக் அட் த வேர்ல்டு. ரொம்ப அற்புதமாக சொல்லுவார். உலகத்தை பார்த்தால் இயேசுவை பார்க்க முடியாது, இயேசுவை பார்த்தால் உலகத்தை பார்க்க முடியாது. அதனால எபிரேயர் ஆக்கியோன்னு சொல்லுகிறார், உங்கள் விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை பூர்ணப்படுத்துகிறவருமாகிய கிறிஸ்துவின் மீது உங்கள் கண்களை பதித்து உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு என்ன செய்ய வேண்டும்? ஓடக்கடவும்னு சொல்கிறார். அப்போ வேதம் வாசிப்பது மறுபடியும் அவருடைய மனம் இருக்கிறது, மனதிலிருந்து தான் நமக்கு என்ன சிந்தை வருகிறது, சிந்தை தான் என்னவாக இருக்கிறது? வார்த்தையாக இருக்கிறது. இப்போ நம்ம வார்த்தையில் ஆரம்பித்து அவருடைய சிந்தையை புரிந்து கொண்டு பவுல் சொல்வது போல எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஃபார் வி ஹாவ் தி மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்கிறார். ரொம்ப சவாலான ஒரு அற்புதமான வார்த்தை. எங்களுக்கோ வாசிருக்கீங்களா? வாசிடலாமே. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் அந்த வார்த்தை அற்புதமாக அங்கு சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் கோர்வை முன்னிருந்து இருக்கிறது. அதாவது 12ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம் என்று சொன்னால் 9ஆம் வசனத்திலிருந்து வாசித்தோம்னா தான் விளங்கிக் கொள்ள முடியும். அதாவது தம் அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவில்லை. பல முறை கற்றுக்கொண்டதான் நினைப்பூட்ட முடியாது. மனுஷனுடைய மனதில் தோன்றவில்லை என்று சொன்னால் மனிதனை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு விஷயமே இல்லை. நான் சொல்வது லாஜிக்கலி ரொம்ப எளிமையான விஷயம். ஏங்க நீங்கள் இதை யோசிக்கலையா அப்படின்னு ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை குறித்து கேட்டோம்னா, இந்த யோசனையே எனக்கு வரல அப்படின்னு சொன்னார்னா அவரை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயமே இல்லை. அப்போது தேவன் எனக்கு என்ன ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாருங்கிற எண்ணமே எனக்கு ஒன்று. இன்னொரு கோணத்தில் தேவனே இருக்கிறாருன்னு ஒரு மனுஷனுக்கு தெரியாது. அப்போ தேவன் இருக்கிறாருங்கிற எண்ணம் இல்லாதவன் தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிறாருங்கிற எண்ணம் எப்படி வரும்? வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் ரொம்ப அற்புதமாக தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு இல்லையா, அதாவது மறுபடியும் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறு. இந்த வசனம் மறுபடியும் இன்னொரு வசனத்தின் வெளிச்சத்தில் பார்க்க வேண்டும். பாருங்கள், 1 யோவான், அங்கே ஒரு விரல் வச்சுட்டு 1 கொரிந்தியரில் 1 யோவானுக்கு 4ஆம் அதிகாரத்துக்கு போவோம் என்று சொன்னால் 10ஆம் வசனத்தில் கவனிக்கிறோம் இல்லையா. ஃபார் வாட் காட் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் தோஸ் ஹூ லவ் ஹிம்னு இருக்கிறோம் இல்லையா. அவரே இருக்கிறாருன்னு எனக்கு தெரியலன்னா எப்படி அவர் மேலே அன்பு கூறுறது? இதெல்லாமே ஒரு சேலஞ்சிங்கான விஷயமாக இருக்கிறோம். ஆனால் இங்கே கவனித்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கோர்வு இருக்கிறது இல்லையா. 1 யோவான் 4:10 நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. ஆங்கில மொழிபெயர்ப்பு எப்படி இருக்கிறதுனா, நாட் தட் we loved God but he loved us first. அவர் தான் முதலாவது நம்மிடத்தில் என்ன செய்திருக்கிறார்? அன்பு கூர்ந்திருக்கிறார். இன்னும் எளிமை தானே. நீ ஆதியிலே என்ன இருந்தது? நம்ம எப்போ வந்தோம்? 1974 75 எங்கள் ரேஞ்சில் சொல்லிட்டு இருக்கிறோம். நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறேன். 64 54 39 எல்லாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி யார் இருக்கான்? அப்போ யார் ஃபஸ்ட்டு அன்பு கூர்ந்தது? அவர் தான் இல்லையா. இன்னொரு வகையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் அன்பு கூர்ந்தபடினால்தான் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். இவர்கள் மனுஷனுடைய சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் இவர்கள் தேவனால் பிறந்திருக்கிறார்கள் என்று இருக்கிறது அல்லவா. அப்போ குறிப்பு என்னவென்று கவனிப்போம் என்று சொன்னால், we did not love him first, he first loved us. பாருங்கள், நாம் அவரில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர்தான் முதலாவது அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்து தம்மில் அன்பு கூறக்கூடிய நமக்கு இப்படி நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஒரு காலகட்டத்தில் நமக்கு இன்னும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை கண் என்ன செய்யவில்லை, காணவில்லை, காது கேட்கவில்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோணவும் கிடையாது. தோணலை அப்படின்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு விஷயமே இல்லை. காரணம், இட் ஹஸ் நெவர் ஈவன் என்டர்ட் மை மைண்ட். என் மனதில் அப்படி ஒரு எண்ணமே வரல. அப்படி இருக்கும் பொழுது பாருங்கள் 10ஆம் வசனத்தில் நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்துகிறார். இங்கே தான் ரெவலேஷன் இருக்கிறது. அதான் மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, என் பிதாவே இதை உனக்கு என்ன செய்திருக்கிறார்? தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும். எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிற கோர்வையெல்லாம் கவனித்து கொண்டே இருக்கிறீர்கள்? நமக்கோ தேவன் அவைகளை தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்துகிறார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அதுக்கு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்கிறார் 11ஆம் வசனத்தில், மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி
மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான். இப்போ உங்களை குறித்து உங்கள் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்கு தான் தெரியும்? உங்களுக்கு தானே தெரியும். அதுபோல் அவர் மனதுக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அவருக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு தான் தெரியும். இப்போ அவர் யாருக்குள்ளே இருக்கிறா? நமக்குள்ளே இருக்கிறார். அப்போ அவர் என்ன யோசிக்கிறாருங்கிறது அவர் நமக்கு சொல்ல முடியுமா? முடியாதான். எதுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு என்று கேட்டால், நாம் வேற மாதிரி யோசிக்காமல் அவர் மாதிரியே யோசிக்கணும். காரணம், நமக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகள் ஏராளம். எத்தனை பேர் புரிந்தாம சொல்ல முடியும்? கவனித்து பார்ப்பீங்கன்னா 12ஆம் வசனம் அதே கூறுவதாம். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல், அப்படின்னா நாங்கள் உலகம் சிந்திக்கிற விதமாக சிந்திக்காமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை, இந்த அருள்ங்கிற வார்த்தை இருக்கிறது அல்லவா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அருளப்பட்டவைகள் என்று சொன்னால் வாட் ஹாஸ் பீன் ஃப்ரீலி கிவன் டு அஸ் பை காட். தேவன் நமக்கென்று எதையெல்லாம் இனாமாக ஈவாக அருள் இருக்கிறாரோ அவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியே நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். ஏன் இதெல்லாம் வாசிச்சுட்டு இருக்கணும்? 16ஆம் வசனம் வர்றதுக்காக தான் அதை வாசிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? அவர் மனசுக்குள்ளே இருக்கிறது எனக்கு எப்படிங்க தெரியும்? இல்லையா? அவரை மாதிரி சிந்திங்கன்னு சொல்கிறீங்க, அவர் எப்படி சிந்திக்கிறாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கோருவையில் தான் சொல்லிட்டுருக்கிறாரு, அவர் பரிசுத்த ஆவியானவர் எல்லா ஆழங்களையும் என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிறார். அவர் தான் இப்போ யாருக்குள்ளே இருக்கிறார்? நமக்குள்ளே இருக்கிறார். ரோமர் 8 ஒரு இணைப்பு இருக்கிறது. எப்படி என்று கேட்டால் பாருங்கள், நாம் வேண்டிக் கொள்ள வேண்டிய விதம் இன்னதென்று அறியாமல் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு, அவனுடைய கருத்து எப்படி இருக்கிறது என்றால், பரிசுத்த ஆவியானவர் என் மனசுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு அவருக்கு தெரியும். தேவனுடைய மனதுக்குள் என்ன இருக்குது என்றும் அவருக்கு தெரியும். எனக்கு என்ன ஜெபம் பண்ணுறதுனே தெரியாத ஒரு பட்சத்தில் எல்லாம் அறிந்த அவர் எனக்காக வேண்டுதல் செய்வதன் விளைவு, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தர் சகலவற்றையும் நன்மை. அதனால தான் சிலர் இப்படி சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணிட்டு விட்டுட்டோன்னு சொல்லுவாங்க. ஜெபம் பண்ணிட்டு விட்டுட்டோன்னா அந்த அர்த்தத்தில் இல்லை இல்லையா? எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் கருத்தாக ஜெபம் பண்ணோம், ஆனால் எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் ஏராளம் இருக்கிறபடினால எல்லாம் அறிந்த தேவனிடத்தில் நாங்கள் என்ன செய்துவிட்டோம்? விட்டுவிட்டோம். ஒன்று எங்களுக்கு நன்றாக தெரியும், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவரில் அன்பு கூறுகிறவர்கள். அன்பு கூறுகிறவர்கள் என்ன அர்த்தம்? டு லவ் காட் இஸ் டு ட்ரஸ்ட் காட். நான் சொல்வதை திரும்ப சொல்லும்படியாக விரும்புகிறேன். அவரில் அன்பு கூறுவது என்று சொன்னால் அவரை நம்புவது. நம்புவதுனா இன்னொரு விஷயமும் இருக்கிறது இல்லையா? ஐ வில் ட்ரஸ்ட் ஹிம் ஒன்லி வென் ஐ அண்டர்ஸ்டாண்ட் கிடையாது. ஐ வில் ட்ரஸ்ட் ஹிம் ஈவன் இஃப் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அது ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு புரிந்தால்தான் அவரை நம்புவேன், எனக்கு புரியாவிட்டாலும் அவரை தான் நம்புவேன். நான் சொல்வதை புரிந்தால்தான் ஆமேன்னு சொல்ல முடியும். திரும்ப சொல்லுகிறேன், புரிந்தால்தான் நம்புவேன் என்று அல்ல, எனக்கு புரியாவிட்டாலும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ ஒரு பேங்கிங் ப்ரொசீஜர் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி புது ஃபைனான்சியல் இயர் தானே, ஒரு பேங்கிங் ப்ரொசீஜர் இருக்கிறது இல்லையா? நிறைய நுணுக்கங்கள் 1ஆம் தேதி முதல் நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா, நிறைய மாற்றங்கள் என்னென்னமோ இருக்கிறது. இப்போ இதை புரிஞ்சாதான் அப்படின்னு இல்லை. உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் மேனேஜராக இருக்கிறாரு, அவருக்கு எல்லாமே தெரியும், அதனால தான் அந்த பொசிஷனில் இருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. போங்க நான் பார்த்துக்கிறேன். இந்த ஒரு வார்த்தை கேட்டோன்னா நீங்களும் வந்துடுறீங்க. எதனால் வந்தீங்க? விஷயம் புரிஞ்சனால, அதை ப்ரொசீஜர் புரிஞ்சனால வந்தீங்களா? ப்ரொசீஜர் புரிஞ்சனால வந்தீங்களா? அப்போ அவர் போங்க பார்த்துக்கிறேன்னு சொன்னார், நைட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டார். நான் சொல்ல வெளியே கொள்ள முடிகிறதா? இப்போ என்ன பண்ணுறது? புதுசாக வந்தால் நீ யாருங்கிறான். நான் சொல்ல உங்களுக்கு புரிகிறதா? நான் சொல்லுகிறேன், நம்முடைய தேவன் எப்பொழுதுமே இருக்கிறார். அவர் சொல்கிறார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, புரியுதோ புரியலையோ அவர் பார்த்துக்குவார் இல்லையா? மறுபடியும் ஆபிரகாம் ரொம்ப அற்புதமாக எண்ணினான், அதையும் மனதில் வைத்து சிந்திக்க வேண்டாம் இல்லையா? அவருக்கான பலிக்கான ஆட்டை அவரே பார்த்து கொள்வார். அப்படி தானே சொன்னார். அவர் தான் பலி கேட்டார். பலி அவர் கேட்டார்னு யார் கொடுக்கறது? நாங்களா பலி? நான் சொல்ல வழியும் கொள்ள முடிகிறதா? அவர் தான் கேட்குறார். அப்போ யார் தான் கொடுக்கணும்? அவர் தான் கொடுக்கணும். மறுபடியும் அதை கவனித்து தானே இருக்கிறோம் இல்லையா? அவருடைய வார்த்தையை ஆராய்ச்சி செய்கிறபடினால் நான் விசாலத்தில் என்ன செய்வேன்? என்ன அற்புதமான சத்தியம்! ஒரு விஷயத்தை செய்ய சொன்னார்னா யார் தான் பலன் கொடுக்குறார்? அவர் தான் செய்ய, அவர் தானே சொன்னார். அப்போ யார் பலன் கொடுக்குறாரு? செய்ய வேண்டாம்னு சொன்னால் யார் பலன் கொடுக்குறாரு? அவர் தான் கொடுக்குறாரு. பலிக்கான ஆடு இங்கே ஆபிரகாம் சொல்கிறார், அவரே பார்த்து கொள்வார். அந்த அந்த அதிகாரத்தில் நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால் அந்த இடத்துக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. என்ன பேர் வைக்கிறாங்க என்றால், கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும்.
எல்லாரும் இணைந்து சொல்லும்படியாக இருக்கிறோம். பார்த்து கொள்வார்னு சொன்னாங்க இல்லையா? 12ஆம் வசனம் வரும்போது பார்த்து கொண்டார். நான் சொல்கிறேன் பார்த்து கொள்ளப்படும் அப்படின்னு இருக்கிறது ஃபியூச்சரில். ஏன்னா இது ஒரு ப்ரொஃபெட்டிக் ஆக்டாக இருக்கிறோம் இல்லை. ஒரு காலம் வரப்போகிறது, அப்பொழுது ஆபிரகாம் பாவனையாக தன்னுடைய குமாரனை பலியாக கொடுத்து திரும்ப என்ன செய்து கொண்டான், பெற்றுக்கொண்டான். ஆனால் ஒரு நாள் வரப்போகிறது, வெள்ளிக்கிழமை அதை நம்ம நினைவு கூறும்படியாக இருக்கிறோம். அன்றைக்கு பாவனையாக அல்ல, உண்மையாகவே தன்னுடைய குமாரனை சிலுவையில் கொடுத்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததின் விளைவு பார்த்து கொள்வார் அல்ல, பார்த்து கொண்டார். எல்லாரும் இணைந்து சொல்லுங்கள், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் அல்ல, பார்த்து கொண்டார். ஏப்ரல் மாதம் பார்த்து கொள்வார் அல்ல, அது புரியுது நம்ம என்ன சொல்ல வரோன்னு. இப்போ தானங்க 1ஆம் தேதி. நான் சொல்லுகிறேன் நமக்கு தான் 1ஆம் தேதி, அவருக்கு 1ஆம் தேதி எல்லாம் ஒன்றும் கிடையாது. 1000 வருஷம் ஒரு நாள். அதனால தான் வாக்குத்தத்தம் லேட் ஆகுதோ அப்படின்னு சிலர் என்ன செய்கிறீங்க நினைக்கிறீங்க. புரிஞ்சுக்கிறதுக்காக அது ஒரு லாங்குவேஜ், அவ்வளோதான் இல்லையா? அப்போ கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால் ஏப்ரல் மாதம் அவர் முன் போகிறார் இல்லையா? இஸ் நாட் கன்ஃபைன்ட் பை டைம் அண்ட் ஸ்பேஸ். நம்ம தான் அதுக்குள்ளே உட்காந்துட்ருக்குறோம். இதுக்குள்ளேயும் அவர் வேலை செய்ய முடியும், இதுக்கு அப்பாற்பட்ட நிலைமையிலும் அவரால் வேலை செய்ய முடியும். அப்போ அந்த கண்ணோட்டத்தில் பார்ப்போம் என்று சொன்னால் கர்த்தர் பார்த்து கொள்வார், பார்த்து கொண்டார். எல்லாரும் இணைந்து சொல்ல வேண்டும், கர்த்தர் பார்த்து கொள்வார், பார்த்து கொண்டார் இல்லையா? 30ஆம் தேதி என்ன பண்ண போகிறீங்க, வரும்போது பார்ப்போம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா அது வந்தால் தான் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பார்த்து கொண்டார். இதுவரைக்கும் செய்திருக்கிறேன், இனிமேலும் செய்வேன். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலம். அது அற்புதமான வார்த்தை. சதா காலம் சொல்லும் பொழுது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், எந்த காலமாக இருந்தாலும் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் கடைசி மட்டும் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். புரிந்தவர்கள் கை வைத்து. இப்போ இந்த சிந்தை எப்படி வருகிறது, 1 கொரிந்தியரில் இருக்கிறோம் இல்லையா? 12ஆம் வசனம், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். அப்போ நாங்கள் உலகம் சிந்திக்கிற மாதிரி சிந்திக்கிறது இல்லை, தேவன் எங்களுக்கு அருளி இருக்கிறார் இல்லையா? அருள் என்று சொல்லும்போது மறுபடியும் சொல்லுகிறேன், இது அவர்கிட்ட விலை கொடுத்து வாங்குறது இல்லை. இது அவர் நம் பிள்ளைகளுக்கு, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, ஈவுன்னு சொன்னால் என்ன அர்த்தம், கிஃப்ட்டு இல்லையா? கிஃப்ட்டுன்னா நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. யார் உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஈஸியாக வரல, ஃப்ரீயாக வரல, எனக்கு தான் ஃப்ரீயே தவிர. ஆனால் அவருக்கு ஒரு கிரயம் என்ன செய்யப்பட்டிருக்கிறார், ரட்சிப்பு இலவசம். ஆனால் இலவசமான ரட்சிப்பை எனக்கு கொடுக்கிறவர் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் என்ன செய்ய வேண்டியதாக இருந்தது, சிந்த வேண்டியதாக இருந்தது. ஆகினால்தான் இவ்வளவு விலையேறப்பெற்ற ரட்சிப்பை குறித்து அக்கறை இல்லாமல் இருப்போம் என்று சொன்னால், மறுபடியும் ஒரு கோணத்தில் நம்ம யோசிப்போம் என்று சொன்னால், நாம் விலை கொடுத்து வாங்கியிருந்தோம்னா அதனுடைய அருமை தெரியும். அதனால தான் எதையுமே ஃப்ரீயாக கொடுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒரு கண்ணோட்டத்தில். ஏன்னா நம்ம விலை கொடுத்து வாங்கினோம்னா தான் அதனுடைய அருமை தெரியும். யாரோ கொடுத்து வாங்கினாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு அதனுடைய அருமையை என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சவால் என்னவென்று கேட்டால், விலை கொடுத்து வாங்கலாம்னா யாரும் உலகத்தில் ரட்சிப்பை வாங்க முடியவே, அதை ஃப்ரீயாக தான் கொடுக்க முடியும். ஏன்னா உலகத்தில் இருக்க எல்லா செல்வந்தர்களும் சேர்ந்து எல்லாருடைய பணத்தையும் ஒருமுகப்படுத்தினாலும் அதில் ஒரு ஆளுக்கு கூட ரட்சிப்பை என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. அதனால தான் கர்த்தர் இலவசமாக கொடுக்குறார். இலவசமாக கொடுத்து இந்த ரட்சிப்பினுடைய மேன்மையை புரிந்து கொள்ள உதவி செய்வதன் விளைவு, காத்துக்கொள்ள நீசன் என் பாவம் நீங்கியதே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டேன், காத்துக்கொள்ள கிருபை தாருமே அப்படின்னு ஜெபிக்கிற அளவுக்கு உணர்வுள்ளவனாக மாற்றுகிறார். எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு சொல்ல முடியும்? கவனித்து பார்க்கும்படியாக இருக்கிறோம். 12, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியே என்ன செய்திருக்கிறோம், பெற்றிருக்கிறோம். 13, அவைகளை நாங்கள் மனுஷன் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தை. அதுதான் மறுபடியும் இங்கே வந்துருச்சு, நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இல்லையா? அப்போ அவர் என்ன சிந்திக்கிறாரு, 11ஆம் வசனத்தில் ஆவியானவர் சகலத்தையும் என்ன செய்திருக்கிறார், ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். தேவனுடைய உள்ளங்களை ஆழங்களை என்ன செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். அப்போ அவர் எனக்கு என்ன அருளப்பட்டிருக்கிறது என்பது அவருக்கு தெரியும். அது நான் அறியும்படிக்கு எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். எப்படி கற்றுக் கொடுக்கிறார் என்று கேட்டால், ஐ காட் அ ஃபீலிங். யூ காட் அ ஃபீலிங் கிடையாது. ஏன்னா ஃபீலிங் இன்னைக்கு வரும், நாளைக்கு என்ன செஞ்சிடும், போயிடும். அதனால் 13ஆம் வசனத்தில் அவைகளை நாங்கள் மனுஷன் ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை. பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிற வார்த்தைன்னா என்ன அர்த்தம்,
இன்னொரு வசனம், இது பைபிள் ஸ்டடியாக இருக்கிறதுனால இதையெல்லாம் கவனிப்பது நல்லது இல்லையா? 2 தீமோத்தேயு 3:16 ஆல் ஸ்கிரிப்சர் இஸ் காட் பிரீத்டு என்ன இருக்கிறதாலவா இல்லையா? பாருங்கள் 1 தீமோத்தேயு 3:16 அதில் எப்படி இருக்கிறது நாம் கவனிப்போம் சொன்னால் பாருங்கள், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறோம் இல்லையா? வேத வாக்கியங்கள் ஆல் ஸ்கிரிப்சர் இஸ் இன்ஸ்பயர்டுன்னு இருக்கிறது. ஆல் ஸ்கிரிப்சர் இஸ் காட் பிரீத்டு அப்படின்னு அது ஒரு அற்புதமான ஒரு பதம் இல்லையா? பரிசுத்த ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்று இருக்கிறது அல்லவா? ஆங்கில மொழிபெயர்ப்பு ஆல் ஸ்கிரிப்சர் இஸ் காட் பிரீத்டுன்னு இருக்கிறது. காட் பிரீத்டுன்னு சொன்னோம்னா எப்படி அதை சிறப்புப்படுத்தலாம்? யோவான் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. நான் சொல்லும் வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. சிம்பிள் லாஜிக் எப்படி இருக்குது என்று கேட்டால், நீங்கள் நானும் பேசும் பொழுது வாய் திறந்து ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தையோடு எதுவும் வரும், சுவாச காற்றும் சேர்ந்து தானே செய்யும் இல்லையா? அந்த சுவாச காற்று இல்லாமல் ஒரு வார்த்தையை சொல்லுங்கள் பார்ப்போம் இல்லையா? முடியாது. இப்போ ஆல் ஸ்கிரிப்சர் இஸ் காட் பிரீத் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு வார்த்தை ஆண்டவர் சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய அனுக்கிரகம் அதற்குள் எவ்ரி வேர்ட் இஸ் கண்டெய்ன்ஸ் த பிரெத் ஆஃப் காட் அப்படி சொல்வது சரி. ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும், அதனால தான் ஜீவ வார்த்தை. என்ன வார்த்தை இருங்க? ஜீவ வார்த்தை. அந்த வார்த்தைக்குள் ஜீவன் இருக்கிறது. இதை எப்படி விளங்கி கொள்ள முடியும்? லாசரு நல்ல உதாரணம் இல்லையா? லாசருக்குள்ள ஜீவன் இல்லை. அந்த ஜீவன் இல்லாத லாசருவை எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் ரீசசிட்டேஷன் செய்ய வேண்டும். அது 4 நாள் ஆயிடுச்சு, செய்து எந்த பிரயோஜனமும் இல்லை. அதை நம்ம எல்லாருக்கும் புரிகிறது அல்லவா? இப்போது லாசருவை உயிரோடு எழுப்புகிறார். இது எதுக்கு உயிரோடு எழுப்புகிறார் என்று சொன்னால், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன், ஒருவன் என்னில் விசுவாசமாக இருந்தால் மரித்தாலும் பிழைப்பான், மறியாமலும் இருப்பான். இன்னொரு வசனம், அந்த வசனம் வாசிட்டே இருந்தீங்கன்னா இப்படி கோர்வை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் பிரசங்கிக்கும் பொழுது அற்புதமாக நீங்கள் பிரசங்கிப்பீர்கள் இல்லையா? அப்போ இன்னொரு வசனம் சொல்கிறார், மரித்தவர்களாக இருந்தாலும் விழித்திருக்கிறவர்களாக இருந்தாலும் நாம் என்றென்றைக்கும் அவரோடு கூட இருக்கும்படிக்கு அவர் நமக்காக மரித்து உயிர்த்திருக்கிறார். தெசலோனிக்கையில் இருக்கார். அதாவது வெதர் யூ ஆர் டெட் ஆர் வெதர் யூ ஆர் அலைவ், நாம் எப்பொழுதுமே அவரோடு கூட இருக்கும்படிக்கு ஹீ டைட் அண்ட் ஹீ ரோஸ் அகைன். இது யாருக்காக செஞ்சிருக்கிறாரு? நமக்காக இதை செய்திருக்கிறார். எதுக்கு இதை நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம்? பரிசுத்த ஆவியானவர் அருளக்கூடிய வார்த்தைகளினால. எல்லா வார்த்தையும் பரிசுத்த ஆவியினால் தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அருளப்பட்டிருக்கிறது. எவ்ரி வேர்ட் கண்டெய்ன்ஸ் த பிரெத் ஆஃப் காட். ஆகினால் தான் லாசருவே வெளியிலே வா என்று சொன்ன பொழுது அந்த வார்த்தைக்குள் என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்கிறபடினால் அந்த ஜீவன் நிறைந்த வார்த்தை ஜீவன் இல்லாத சரீரத்தில் பாருங்கள், சாவுக்கு ஏதுவான எங்கள் சரீரத்தை உயிர்ப்பிக்க சொல்லுங்க, சாவுக்கு ஏதுவான எங்கள் சரீரத்தை உயிர்ப்பிக்க என்ன இருக்கிறது அல்லவா? அந்த அற்புதமான கிரியை கர்த்தர் என்ன செய்கிறார்? நடப்பிக்கிறார். அது லிட்ரலாக ஒரு மனுஷன் செத்து இருக்கிறான் இல்லையா? லிட்ரலானா எழுத்தின் பிரகாரமாக ஒரு மனிதன் மரித்து அவன் அடக்கம் பண்ணப்பட்டு எவ்வளோ நாள் ஆகிவிட்டது? 4 நாள். இன்னொரு கோணத்தில் கவனிப்போம் என்று சொன்னால், we are all dead in our transgression. பைபிள் இருக்கிறது அல்லவா? நாம் எல்லாரும் நம் பாவத்தில் மரித்தவர்களாக இருந்தோம். நான் சொல்லுகிறேன், ஒரு வகையில் பார்ப்போம் என்று சொன்னால், லாசரு மரித்த 4 நாள் ஆச்சு. ஒரு ஆள் 45 வருஷமாக ரட்சிக்கப்படலான்னு சொன்னோம்னா அவன் செத்தே எவ்வளோ வருஷம் ஆச்சு? 45 வருஷம் ஆச்சு. லாசருவை எழுப்பினது பெரிய அற்புதம் தான். ஆனால் இவ்வளவு 50வது வயசில் ஒரு மனிதனை கர்த்தர் ரட்சிப்பார் என்று சொன்னால் அதுதான் மிகப்பெரிய அற்புதம். ஏனென்றால் நடைபெணமாக இருக்கக்கூடியவனுக்கு வார்த்தையின் மூலமாக அவனுக்குள்ளதாக அற்புதமான மாற்றத்தை என்ன செய்திருக்கிறார்? ஏற்படுத்தி இருக்கிறார். எதுக்கு இதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கிறோம்? அவர் சொல்லக்கூடிய வார்த்தை எல்லாரும் இணைந்து சொல்ல முடியாது இருக்கிறோம். 13ஆம் வசனம் வாசித்தாலே போதும். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி என்ன செய்கிறோம்? பிரசங்கியாராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா மறுபடியும் சம்பந்தப்படுத்தி காண்பிக்கக்கூடியது. சிலர் சொல்கிறாங்க பைபிள் இஸ் வெரி இரலவெண்ட்னு சொல்கிறான். இது பழைய புஸ்தகம், 4000 வருஷத்துக்கு முன்னாடி யாரும் எழுந்தாங்களாமா, அதை கொண்டாந்து 2026 கொண்டாந்து இப்படி வாழு அப்படி வாழுன்னு சொல்கிறதுல என்ன நியாயம் இருக்கிறது? அப்டேட்டடாக இருங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? எப்படி இருக்கணும்? அப்டேட்டடாக இருக்கணும் இல்லையா? இப்போல்லாம் பாருங்கள், எல்லாமே அப்டேட் ஆகிடுச்சு. நீங்கள் இன்னும் அந்த பழைய புஸ்தகத்தை வச்சுட்டே என்ன செய்கிறீங்க? காலத்தை ஓட்டுறீங்க அப்படின்னு சிலர் புரியாமல் பேசுகிறாங்க. நான் சொல்லுகிறேன், சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறது என்று சொன்னால் இந்த வார்த்தை எல்லா சந்ததிக்கும் சம்பந்தம் உள்ளது தான். சொல்லக்கூடிய நாம் புரிந்தவர்களாக இதை என்ன செய்ய வேண்டும்?
அதுக்கு யார் தான் உதவி செய்கிறாரு? பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன செய்கிறார்? விளைவு என்னவென்று கேட்டால் பாருங்கள், 13ஆம் வசனத்தில் ஆவிக்குரியவர்களை ஆவிக்குரியவர் சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். பிரச்சனை என்ன? ஒரு சவால் இருக்குது. ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளாமல் கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை என்ன செய்ய மாட்டான். அதாவது அதனால தான் நிறைய பேர் இது irrelevant, இது பிரயோஜனம் இல்லை, இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும்னு அவசியம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறது. காரணம் என்னென்னா, ஜென்ம சுபாவம் இருக்கிறதுனால, மறுபடியும் பாவத்தில் மரித்திருக்கிறதுனால அவனுக்கு இது சொன்னாலும் என்ன செய்யறதில்ல, விளங்குறது கிடையாது. பின்ன எப்படிங்க அவனுக்கு விளங்கும்னு சொன்னோம்னா, மறுபடியும் லாசரு மரித்து தான் இருந்தான், அவனை உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை யாருடைய வார்த்தையில் இருக்கிறது. ஆகினால்தான் பிரசங்கிக்கிற பைத்தியமாக தோன்றக்கூடிய பிரசங்கத்தினாலே ஜனங்களை ரட்சிப்பது தேவனுக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று பவுல் கொரிந்து நிருபத்தில் எழுதுகிறார். 15 ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? யார் யார் அவருடைய சிந்தையை அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் அடுத்த பகுதியை நீங்கள் கவனித்து பாருங்கள். எங்களுக்கோ சொல்லுங்கள் எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை. அதை ரொம்ப கொஞ்சம் எளிமைப்படுத்தி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், யாருங்க கர்த்தருக்கு ஐடியா கொடுக்க முடியும்? அவருக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு யார் இருக்கா? யாரும் கிடையாது. ஆனால் அவர் மனசில் என்ன ஐடியா இருக்குதோ அது எங்களுக்கு இருக்குதுன்னு சொல்கிறார். நான் சொல்வதை புரிந்தால் நீங்கள் ஜெயிக்கலாம். இந்த விஷயத்தில் அவருக்கு யாருங்க ஆலோசனை சொல்ல முடியும்? யாரும் அவருக்கு ஆலோசனை சொல்ல முடியாது. ஆனால் யோசனையில் பெரியவர், செயல்களிலே வல்லவர், அவர் மனதில் இருக்கிறதை எங்கள் மனதுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். புரிந்தவர்கள் ஆமேன் என்று சொல்லலாம். இந்த மாற்றம் வரும் பொழுது தான் உங்கள் மனம் புதிதாகுகிறதுனால உங்கள் வாழ்க்கை என்ன செய்கிறது? மறுரூபமாகிறது. அப்போ 3 விஷயம் அவ்வளோதான் சொல்லி முடிக்கும்படியாக இருக்கிறோம். ஒன்று, நம்முடைய உணர்ச்சி இருக்கிறோம் இல்லையா, அதை ஆல்டர்னேட் வேர்ட்ஸ் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இல்லையா, திங்கர், ஃபீலர் அண்ட் டிசைடர்னு சொல்லுவாங்க. மனம், அதாவது மைண்ட், வில் அண்ட் இமோஷன்ஸ், அதுக்கு மாற்று வார்த்தைகள் இல்லையா. மைண்ட் என்னன்னா திங்க் பண்ணுறது, அவர் திங்கர் இருக்கிறோம். 2வது ஃபீலர் இருக்கிறோம். நம்ம அது அந்த வார்த்தை பயன்படுத்துகிறோம். அப்படி ஒரு ஃபீலர் விட்டு பார்த்தேன், அடிக்கடைச்சிருன்னு தெரிஞ்சனால என்ன செஞ்சுட்டேன் சொல்கிறாங்களவா, ஃபீலர் இருக்கிறோம். அப்புறம் டிசைடர் இருக்கிறோம். 3மே முக்கியம். சொல்லுங்கள், 3மே முக்கியம். இந்த 3ஐயும் கர்த்தர் சரி பண்ணுறார் இல்லையா. ஏன் 3மே முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அதாவது நல்லா யோசிக்கிறாரு, யோசிக்க அந்த நல்ல உணர்ச்சியும் அவருக்கு இருக்கிறது. ஆனால் தீர்மானம் மாத்திரம் எடுக்கிறதே கிடையாது. நீங்கள் சொல்லும் பொழுது முகமெல்லாம் பிரகாசமாயிரும், அப்போ இன்னைக்கு கையெழுத்து போட்டுருவாருன்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு பார்க்கலாம். நான் சொல்ல வேலையும் கொள்ள முடிகிறதா, நாளைக்கு பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. என்னங்க வர்ற மாதிரி வராரு. அவர் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, திங்கர் கரெக்டாக இருக்கிறது, ஃபீலரும் கரெக்டாக இருக்கிறது. அதாவது ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டுகிட்டே இருக்கிறாரே தவிர ரைட் சைடு திரும்பவே, குடும்பத்தில் நிறைய பேர் இப்படி கை காமிச்சிட்டே போவாங்களே தவிர நேராகவே தான் செய்வாங்க. நான் சொல்ல உங்களுக்கு புரிகிறதா? நல்லா திங்க் பண்ணுறாரு, புரிஞ்சுக்கிறாரு, உணர்ச்சியும் இருக்கிறது, ஆனால் என்ன கிடையாது, டெசிஷனே கிடையாது. அப்போது டெசிஷன் எடுக்கலை அப்படின்னா டைரக்ஷன் என்ன செய்யாது, வாழ்க்கையில் மாறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. 2வது இமோஷன் இருக்கிறது, உணர்ச்சி இருக்கிறது, தீர்மானம் இருக்கிறது, ஆனால் சிந்தையே கிடையாது. இது எல்லாமே காம்பினேஷன் தான். உணர்ச்சி இருக்கிறது, தீர்மானம், அதாவது எப்படி சொல்லலாம்னா இமோஷ்னல் டெசிஷன் சொல்கிறாங்கல்லவா. இமோஷ்னல் டெசிஷன் சொன்னோம்னா மறுபடியும் எப்படி எளிமையாக உதாரணப்படுத்தலாம் என்று கேட்டால், பவுல் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை சொல்கிறார். அவனவன் व्यसனமாயும் அல்ல, சண்டே சாயங்காலம் தான் பார்க்கணும், கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில், அதாவது ஒரு 4 சோக கதை சொல்லி ஒரு கீபோர்டு அப்படியே எல்லாம் பண்ணி இல்லையா, அவன் இமோஷ்னலாக அவங்கள கொஞ்சம் உருவாக்கி இப்பொழுது காணிக்கை பெட்டி வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லாமல் சொல்கிறது யோசிச்சு பாருங்கள். சிறுகு விதைத்தால் சிறுகு அறுப்பீர்கள், பெருகு விதைத்தால் உங்களுக்கு எப்படி அறுக்கணும், எங்களுக்கு அறுக்கவே வேண்டாம், சரி ஒன்றும் வேண்டாம், நோ ப்ராப்ளம். நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடியும். உங்களுக்கு அறுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் தான் அறுத்துட்ருக்கீங்க, நான் நல்லா தான் பேசிகிட்டு இருக்கேன். நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறது தான். அப்படிதான் உங்களுக்கு யாரோ அப்படி யோசிக்கிறீங்களோ நம்ம தெரியல. பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, சிறுகு விதைத்தால் சரி, பெருகு விதைத்தால் உங்களுக்கு எவ்வளவு ஹார்வெஸ்ட் வேணும், அதான் திங்க் பண்ணணும். எவ்வளோ ஹார்வெஸ்ட் வேணும், கொஞ்சமாக முதலீடு பண்ணால் கொஞ்சம் தான் கிடைக்கும், நிறைய விதைச்சிங்கன்னா நிறையா விளையும். உங்களுக்கு நிறையா விளையணுமா, அப்போ என்ன பண்ணுங்க, அது எப்படிங்க, கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யணும்லவா,
இல்லையா? இந்த கொஞ்சத்தை கர்த்தர் என்ன செய்ய வேண்டும்? பெருக்கணும். பெருக்குவார். நிறைய வந்துட்டு இருக்குல்ல, எதுக்கு கொஞ்சம்? நான் சொல்ல இப்படி நீங்கள் யோசிங்க. இன்னைக்கு காணிக்கை நாம் எடுக்க போவது இல்லை. நீங்கள் போய் நல்லா யோசிச்சுட்டு அடுத்த வாரம் எடுப்பாருங்கிறதுக்காக வராமல் போனாலும் பரவாயில்ல. நீங்கள் எப்போ வந்தாலும் நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? அதுவும் இல்லை. இதுதான் சிந்திக்கிறது. நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? இப்போ 4-5 சோக கதைகள்லாம் சொல்லி அப்படின்னலாம் அழுகையெல்லாம் பண்ணி சில ஆட்கள்கிட்ட என்ன செஞ்சுருவாங்க? முடியுமா முடியாதா? முடியும். உலகத்தில் அப்படியெல்லாம் இருக்கிறாங்க. பவுல் சொல்ற அப்படியெல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்க. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டார்? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவனுக்கு மைனர் செயின் கொடுப்பேன்னு சொன்னார். தன் சிலுவையை, அவர் சிலுவைன்னு சொன்ன நாளில் சிலுவை வெற்றியின் சின்னம் அல்ல, அது அவமானத்தின் சின்னம், தோல்வியின் சின்னம். அதை எடுத்துகிட்டு என்னை பின்பற்றி வரட்டும்னு சொன்னார். 12 பேர் வந்தாங்க. அதில் ஒருத்தர் சென்னை வரைக்கும் வந்திருக்கிறாரு. நான் சொல்ல விளையும் கொள்ள முடியாது. இது இமோஷ்னலாக ஒரு மூளை செலவை செய்யப்பட்டதல்ல, இல்லையா? இது மனதை புதிதாக்கி இருக்கிறார். நான் சொல்வது எத்தனை பேர் புரிந்தாமின்னு சொல்ல முடியும்? இமோஷன் இருக்கிறது, வில் இருக்கிறது, ஆனால் நோ திங்கிங் இஸ் இன்வால்வ்டு. உணர்ச்சி இருக்கிறது, தீர்மானம். அதனால தான் கல்யாணம் இதெல்லாம் வரும்பொழுது உணர்ச்சி பொங்கலெல்லாம் வரத்தான் செய்யும். அதில் சட்டுன்னு என்ன செஞ்சுருவாங்க? தீர்மானம்லாம் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வருத்தத்தில் இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் யோசிக்கணும், இல்லையா? திங்கிங்கும் ரொம்ப முக்கியம். இதுக்காக ஜோம் பண்ணுறது தான். ஆண்டவரே, திங்கிங்கும் சரியாக வேலை செய்யணும், ஃபீலரும் என்ன செய்யணும்? வேலை செய்யணும். அப்புறம் டிசைடரும் என்ன செய்யணும்? வேலை செய்யணும். 3வது வில் அண்ட் திங்கிங் இருக்கிறது, பட் நோ இமோஷன். இதுவும் ஒரு பெரிய பிரச்சனை. அதாவது சித்தம் கரெக்டாக தான் தீர்மானம் எடுக்கிறாங்க, நல்லா தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க? யோசிச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த வார்த்தை மாத்திரம் இமோஷனாகவே என்ன செய்யலை? இமோஷன் கட்டாயம் வேணும். நான் சொல்கிறது விளங்கிக் கொள்ள முடிகிறதா? இப்போ இந்த சப்ஜெக்ட் பேசிகிட்டு இருக்கோம் அல்லவா? பிரியமானவர்களே, இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்வது என்னவென்றால், ஆவி ஆனவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போவே எந்திரிச்சு போயிருப்பீங்க. நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? அப்போது இது இந்த அப்ஸ் அண்ட் லோ எல்லாம் இருக்கிறது அல்லவா? இது உணர்ச்சின்னு சொன்னோம்னா ரொம்ப எளிமையாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உணர்ச்சி பேக்ரவுண்டு தான், இல்லையா? பேக்ரவுண்ட் மியூசிக் தான். அதாவது 4 தாட்டில் முன்ன நிற்கக்கூடியது எண்ணங்கள். இந்த எண்ணங்களுக்கு ஏற்றாற்போல் வரக்கூடியது தான் என்னது? உணர்ச்சி. எண்ணங்கள் சரியாக இருந்தால், அவனை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக வருதுன்னு ஒருத்தர் சொன்னார்னா, அவனை நினச்சாலே கோவம் வருதுன்னு சொன்னார்னா, புரியுதா உங்களுக்கு? அப்போ ஏன் நினைக்கிறீங்க? எப்படி நினைக்காமல் இருக்க முடியுதா? முன்னாடி உட்காந்துருக்கானே அப்படின்னு சொன்னோம்னா நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? இப்போ புரியுதா உங்களுக்கு? மறுபடியும் இதெல்லாம் பல முறை சொன்னது தான், நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். கல்யாணத்தில் ஒரு மியூசிக் இருக்கிறது, இல்லையா? வேறு இடத்துல வேறு மியூசிக் இருக்குது. மாற்றி வாசித்தோம் அப்படின்னு சொன்னோம்னா சரியாக வராது. நான் சொல்ல புரிகிறதா? இப்போ நான் பாட்டு ஸ்லோவாக பாடும் பொழுது இவங்க எப்படி தான் வாசிக்கணும்? ஸ்லோவாக. ஒரு காலத்தில் பெந்தேகோஸ்தே திருச்சபையினுடைய ஆராதனையே ட்ரம் வாசிக்கிற ஒரு கழி தான் இருந்துச்சு. அவர் எவ்வளோ வேகம் அடிக்கிறாரோ அதை பார்த்து தான் ஆண்டவர் போகிறதுமே. நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? நீங்கள் சரியான விதத்தில் சிந்திப்பீர்கள் என்று சொன்னால், டிவைன் தாட்ஸ் பிரிங் டிவைன் அஃபெக்ஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தெய்வீகமான சிந்தை தெய்வீகமான உணர்ச்சிகள் என்ன செய்யும்? கொண்டு வரும். எத்தனை பேர் புரிந்தா? இதெல்லாம் யாருங்க கொண்டு வர முடியும்? அவர் ஆரம்பிக்கிறாரு, அவர் தொடர்ந்து செய்கிறாரு. நம்முடைய பொறுப்பு என்னவென்று கேட்டால், இந்த வார்த்தையில் என்ன செய்ய வேண்டும்? நிலை நிற்க வேண்டும். அதனால தான் என் ஆவி களி கூர்ந்தது என்ன சொல்கிறாங்களோ, என் ஆவி களி கூர்ந்தது. மரியாள் சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கிறது, அண்ணால் சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கிறது. இந்த களி கூறுதல் எப்படி வந்தது என்று கேட்டால், அவர் வார்த்தையை கேட்டோன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க, இது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. புரிந்த மாத்திரத்தில் என் ஆவி என்ன செய்கிறது? கலிகூர். ஆமாம், என்னால் முடியாது, யாருனாலையும் முடியாது, ஆனால் என் தேவனால் எல்லாம் முடியும். அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் என்ன செய்யாது. அதனால தான் ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்துரு. சும்மா உன்னையே பார்த்துட்டு இருக்காத, அவரை பாரு, இல்லையா? தேவனை நோக்கி காத்துரு. உன் முகத்துக்கு ரட்சிப்புமானவரை நான் இன்னமும் என்ன செய்ய போகிறேன்? துதிக்க போகிறேன் என்று சொல்கிறார். விளைவு என்னவென்று கேட்டால், அற்புதமான ஒரு மறு ரூபத்தை ஆண்டவர் அவர்களுக்குள்ளே கொண்டு வர்றார். அதே மாற்றம் தான் ஆண்டவர் நமக்குள்ளேயும் கொண்டு வருவார். ஆகினால நம்மை தாழ்த்தினவர்களாக ஆண்டவரை நோக்கி பார்க்கக்கூடிய நேரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று தேவனுடைய பாடு மரணங்களை நினைவு கூர்ந்து தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் செய்து வைத்திருக்கிற அற்புதமான நன்மை இவைகளை நாம் நினைவு கூர்ந்து அதை அனுபவிக்க ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படியாக இருக்கிறார். ஆகினாலே நாம் கண்களை மூடியவர்களாக உன்னதமான தேவனை நோக்கி, ஆண்டவரே, இன்னும்
உம்முடைய கிருபை எங்களுக்கு தேவை. இன்னும் உம்முடைய வார்த்தைகள் நாங்கள் கற்றுக்கொள்ளணும், இன்னும் புரிந்து கொள்ளணும், இன்னும் கீழ்ப்படியணும், இன்னும் ஆண்டவரே உம்முடைய இதில் இன்னும் நெருக்கமாக கிட்டி நாங்கள் சேரணும். அன்பின் கயிறுகளால் எங்களை இன்னும் கிட்ட நீர் அணைத்துக் கொள்வீராக, இழுத்து கொள்வீராக. சத்தியத்தை வாசிக்க, படிக்க, தியானிக்க, ஆண்டவரே செவி சாய்க்க, அர்ப்பணிக்க எங்களை ஒவ்வொருவருக்கும் கிருபை தரணும். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே வாழ்க்கை மறுரூபம் அடைவதாக எங்கள் ஆத்மாவை தேற்றி, எல்லாரும் இணைந்து அந்த வார்த்தையை சொல்லும்படியா இருக்கிறோம். அவர் என் ஆத்மாவை தேற்றி தமது நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். ஆண்டவர் அப்படியே செய்ய போகிறபடினால் ஆண்டவரை உமக்கு நாங்கள் நன்றியையும் துதியையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். காத்து கொள்ள கிருபை தாருமே, காத்து கொள்ள கிருபை தாருமே. நீசனின் பாவம் நீங்கியதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டே. நீசனின் பாவம் நீங்கியதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டே. காத்து கொள்ள கிருபை தாருமே, காத்து கொள்ள கிருபை தாருமே. நல்ல பிதாவே, உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருப்பதற்காக நன்றி. தொடர்ந்து கிருபையுள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க, பலப்பட, கிருபையில் வளர எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் கொடுத்து ஆசீர்வதியும். மக்கள் எல்லாரும் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்களுடைய நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். காட் பிளஸ் யூ.